ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சீக்கு கூடிய ஒரு ஒன் ஷாட்டர். ஓகேவா? ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இதோட நேம் வந்துட்டு ஹார்ட் சிஇஓ லவ் ஜேர்னலிஸ்ட். ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம்டா. ஜிமின் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, ஜேகே ஒரு சிஇஓட. ஓகே, அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிமின் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் வரப்போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக நின்றுட்டு இருக்காங்க. இங்கே இருக்குது நம்ம ஜிமின் அண்ட் ஜிமினோட பேரண்ட்ஸ் தான். ஓகேவா? ஜிமினோட அப்பா அம்மா தான். ஜிமினோட அப்பா பார்க்குறாங்க, ஜிமினுக்கு இது பிடிக்கும்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்பா தான் ஒரு ஃபிஷ் கேக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது ஜிமினோட அம்மா பார்க்குறாங்க, எங்க நான் பண்ணதை ஜிமினுக்கு பிடிக்கும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன், நான் பண்ணுறதா ஜிமினுக்கு பிடிக்கும் சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு வீட்டுக்கூட வாசலை பார்த்துட்டே இருக்காங்க. எட்டி பார்த்துட்டே இருக்காத, சீக்கிரம் வந்துருவான் சொல்கிறாங்க. எனக்கு ஆசையாக இருக்குது, பார்த்து எவ்வளோ டேஸ் ஆக சொல்கிறாங்க. ஜேர்னலிஸ்ட் ஆனாலும் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லை தெரியுமா? அதுவும் எவ்வளோ ஆர்டிக்கல்லாம் எழுதுறான், எவ்வளோ அவனுக்கு நல்ல குட் நேம்ஸ் வந்திருக்கு, அவார்ட்லாம் வாங்குறான். எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, என் பையனை நினச்சி சொல்கிறாங்க. ஆமாம், நம்ம நல்லா படிக்க வச்சிருந்தோம் சொல்கிறாங்க. நல்லா படிக்க வச்சிருவோம், ஜிமி நல்லா இருக்கேன், எனக்கு அது போதும் அப்படி சொல்லிட்டு அவன் ஆசைப்பட்ட ஜாபை அவன் பார்க்குறான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமியோட பேரண்ட்ஸ் தாண்டா பேசிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் வருது. இப்போ ஜிமில் அம்மா ஓடி வராங்க, அச்சு வந்துட்டான் சொல்லிட்டு இப்போ அந்த காரை விட்டு நம்ம ஜிமின் தாண்டா இறங்குறாங்க. இறங்கிட்டு ஜிம் பார்க்குறாங்க. இப்போது ஜிமின் இறங்கிட்டு அந்த பக்கம் அந்த காரில் இன்னொரு பக்கம் ஒரு பர்சன் இறங்குறாங்க. இறங்கிட்டு இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ஜங்குக்கு தேங்க்யூ சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க ஏன் வீட்டுக்கு வரக்கூடாதா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க. இப்போ ஜிமியோட அம்மா தான் ஓடி வந்து ஜிமின் தங்கம் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் திரும்புகிறாங்க, அம்மா சொல்கிறாங்க. ஜிமியோட அம்மா ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அச்சோ எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா அப்படி சொல்லிட்டு அவங்க சிக்ஸ்லாம் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு கொஞ்சம் எம்பாரஸ்ட் ஆகிடுது, ஏன்னா ஜம்பர் பக்கத்தில் இருக்காங்களா, அதனால் அம்மா அது சொல்கிறாங்க. ஜிம்மில் அம்மா இப்போ தான் பார்க்குறாங்க. ஜிமின் அது யார் அப்படி கேட்குறாங்க. அதுமா சொல்கிறாங்க, நீ ஆர்டிக்கல் எழுதி ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஹலோ ஆண்டி சொல்கிறாங்க. ஐயோ, நீங்கள் ஒரு பெரிய சிஓ ஆச்சு, எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த எங்கேஜில் எவ்வளோ ரோல் மாடலாக இருக்குங்க எல்லாருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து சாதிச்சிருக்கலாமே அப்படி சொல்லிட்டு ஜிமில் அம்மா சொல்ல. இப்போ ஜங்கு ஆமாண்டி சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறீங்க, உள்ள வாங்க சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க, உள்ள வாப்பா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் வாங்க அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கு உள்ள வராங்க. ஃபைனலாக ஜிமில் அப்பா அம்மா ஜங்குக்கு 4 பேர் உள்ள உட்காந்துருக்காங்க. ஜிமில் அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜங்குவை பார்த்ததுல. ஏன்னா ஜங்கு பற்றி ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கும். ஒரு யங்கஸ்ட் சிஇஓ அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு நிறைய பேருக்கு ரோல் மாடல் அவர். அதுவும் நம்ம ஜிமின் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருப்பாரா, அது ஜிமின் அப்பா அம்மா படிச்சிருப்பாங்க. அதனால் பார்க்குறாங்க, நீ எப்படிப்பா இப்படி சின்ன வயசுல இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. ஜங்கு லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, இப்படி தான் இருக்கும் பசங்கன்னா அப்படி சொல்லிட்டு அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. எங்கள் ஜிமின் கூட அப்படி தான் ரொம்ப ஆர்வமாக இருப்பான் எதுலையுமே தெரியுமா. ஒரு விஷயத்தை எடுத்தால் கரெக்டாக செஞ்சு முடிச்சிருவான். ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் தெரியுமா சொல்லிட்டு நம்ம ஜிமினோட போய் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் அங்கிள் சொல்கிறாங்க. உன மாதிரி என் பையன் அவார்ட் வாங்கியிருக்கான், நல்ல ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமியோட அப்பா சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க பையன் விட்டு கொடுக்கூடாதுல, அவங்க பையனும் பெஸ்ட் தானே சொல்லிட்டு அதை அவங்க சொல்கிறாங்க. ஜங்குக்கு புரியுது. இப்போ நம்ம ஜிமியோட அப்பா அம்மா பார்க்குறாங்க. இப்போ அவனுக்கு என்ன வேணும், என்ன சாப்பிட சொல்லி கேட்குறாங்க. இல்லாண்டி அதெல்லாம் வேணாம் சொல்கிறாங்க. இல்லை அது எல்லாம் சாப்பிடுப்பா சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்குக்கு காஃபி ஆண்டி காஃபி ஓகேவா சரி சொல்லிட்டு ஜிமியோட அம்மா போயிட்டு காஃபி போட போகிறாங்க. இப்போ ஜிமின் இருங்க நான் பேசிடுங்க சொல்லி வந்துடுற சொல்லிட்டு ஜிமின் கொஞ்சம் எந்திரிக்கிறாங்க. இப்போ கரெக்டாக ஜிமின் போய்ட்டு அவங்க அம்மா கிட்ட அம்மா சொல்கிறாங்க, என்னப்பா சொல்கிறாங்க. ஜங்குக்கு காஃபியில் வந்து கொஞ்சம் சுகர் கம்மி பண்ணுங்க சொல்கிறாங்க. ஏப்பா சொல்கிறாங்க, அவருக்கு சுகர் எதுவும் பிடிக்காது சொல்கிறாங்க. ஜிமின் அப்படி பார்க்குறாங்க. உனக்கு எப்படிப்பா தெரியும் சொல்கிறாங்க. இல்லைம்மா அவர் சொன்னார், அவர் ஃப்ரெண்டு மாதிரி சொல்கிறாங்க. அம்மா உன்னோட கேட்கவா சொல்கிறாங்க. கேளுங்கம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அம்மா தான் லவ் பண்ணுறியா அப்படி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி படுத்து அம்மா சொல்கிறாங்க. இல்லை லவ் பண்ணுறியான்னு கேட்டால் சொல்கிறாங்க. இது ஜங்குக்கே கேட்டுருது. ஏன்னா ஜங்குக்கு இப்போ கொஞ்சம் எப்படின்னா அந்த கிச்சனுக்கு பக்கத்தில் சோஃபா தான் உட்காந்துருப்பாரு. அதனால் இவங்க பேசுறது கேட்குது. மாப்பிள்ளை பேசாதீங்கம்மா, அவருக்கு ஃப்ரெண்டு மாதிரி ஜஸ்ட் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லைம்மா சொல்கிறாங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்காருப்பா. என்ன ஸ்டேட்டஸ் மட்டும் பார்க்காதவராக இருந்தால் ஒன்று லவ் பண்ணலாம், தப்பு இல்லை ஓகேவா. ஏன்னா நீங்கள் 2 பேரும் பார்க்க அழகாக இருக்குங்க. நான் கூட நினச்சேன் மேபி ஒரு லவ் பண்ணுறீங்க கூட நினச்சிட்டேன் சொல்லிட்டு ஜிமின் அம்மா சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லைம்மா சொல்கிறாங்க. நான் இருந்தால் கூட சொல்லிக்க மாட்டேன்னா சொல்கிறாங்க. அதானே என் பையன்ட்டு எதாவது ஹைட் பண்ண மாட்டானே சொல்லிட்டு ஜிமின் அம்மா பேசிட்டு இருக்காங்க. பேசுறது சரி ஓகேவா சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக ஜிமின் அம்மா காஃபி போட்டு கொடுக்குறாங்க. இப்போ ஜிமின் வந்து காஃபி கொண்டு வந்து ஜங்கு கொடுக்குறாங்க. இந்த சொல்லிட்டு இந்தாங்க சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ ஜங்கு காஃபி வாங்கிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஜிமின் பார்த்துட்டு தான் இருக்காங்க. பார்த்துட்டு அவரோட காஃபிலாம் குடிச்சிட்டு ஓகே அங்கிள் நான் கிளம்புறா சொல்கிறாங்க. ஆமாப்பா உங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்க இங்கே தான் அங்கிள் இருக்காங்க சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே, ஃபெஸ்டிவலுக்காக தான் நீ வந்திருக்கேன். ஆமாம் அங்கிள் நானும் ஃபெஸ்டிவலுக்காக தான் வந்திருக்கேன் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இங்கே பூசானில் ஒரு பெரிய டெம்பிள் தான், அந்த டெம்பிளில் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். அதுக்கு எல்லாமே வந்து கண்டிப்பாக கலந்துப்பாங்க. அந்த ஹோம் டவுனில் எல்லாருமே அவங்களோட ஓன் பிளேஸ்க்கு வருவாங்க
இல்லையா நேட்டிவ்க்கு, அது மாதிரி தான் அவங்களும் ஹோம் டவுன் வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கும் சரி ஓகே ஜிம் நான் போயிட்டு வரா சொல்கிறாங்க. ஜிம்மில் போய் பார்க்குறாங்க, போயிட்டு விட்டுருவாப்பா கார் வரைக்கும் சொல்கிறாங்க. சரி ஜிம்முக்கு போகிறாங்க. போயிட்டு நம்ம ஜங்கு டைம் ஓகே ஜங்கு பத்திரம் போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, நைட்டு மீட் பண்ணலாமா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நைட்டு மீட் பண்ணலாமா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மினும் அது சொல்கிறாங்க ஃப்ரீயாக இருந்தால் சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மினும் சரி ஓகே மீட் பண்ணலாம் சொல்கிறாங்க. சரி ஜங்கு கிளம்பி போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் உள்ள வராங்க. இப்போ நம்ம ஜிம்மின் வந்துட்டு அம்மா எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. இங்கே பார்க்க போனப்போ இவ்வளோ குக் பண்ணி வச்சிருக்கா சொல்கிறாங்க. இல்லை நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்றேன் அப்புறமா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிம்மினோட அம்மா விட்டுறாங்க. ஜிம்மின் பெட்ரூமில் இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து அவரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க அப்பா அம்மா கூட கொஞ்சம் டைமில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் யோம்சோன் ஃபிளிக்ஸில் எப்படி இருக்காங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசிட்டு இருக்காரா. இந்த பக்கம் ஜங்குக்கோட வீட்டுக்கு ஜங்கு வராங்க. இங்கே ஜங்குக்கு ஒரு அண்ணா இருக்காங்க, அவர் பேர் ஷுகா, அவரோட ஒய்ஃபு நம்ம ஒயனுக்கு ஒரு பேபி இருக்கா. ரொம்ப ஹாப்பியாக அவங்களோட அழகான ஃபேமிலி. ஜங்கு வந்து அவங்க ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் அப்போ அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க சொல்லுப்பா சொல்கிறாங்க. எனக்கு மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணுமா சொல்கிறாங்க. சொல்லு ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் போய்ட்டு அவங்க அம்மா கிட்ட சில விஷயங்கள் பேசுகிறாங்க. ஜங்கோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிஜமாக ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மாவும் இங்கே பாரு உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது பண்ணு ஓகேவா, இது வரைக்கும் நான் உனக்கு எல்லாமே சப்போர்ட்டாக தான் இருந்திருக்கேன், இப்போவும் அதான் சொல்கிறேன் ஓகேவா, உன்னோட அப்பாவுக்கும் எனக்கு உன்னோட அண்ணாவுக்கு தான் எந்த பிரச்சனையும் இருக்கா இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. ஸ்டேட்டஸ்னு நமக்கு ஒரு விஷயமே இல்லை, புரியுதா, உனக்கு பிடிச்சிருந்தா அந்த பாசன்கிட்ட கன்வர்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. அம்மா நீ கொஞ்சம் கோல்டான டைப் ஆச்சு, உனக்கு அப்படி செட் ஆகும் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் அவங்க அம்மா பார்த்து மறைக்கிறாங்க. ஏம்மா சொல்கிறாங்க. இல்லைடா நான் உண்மையாக தான் கேட்குறேன், நான் கூட இவங்க தான் வந்து கொஞ்சம் கோல்டு நினச்சாலும் நீ இவங்களோட நீ கோல்டுடா சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அடா நீங்கள் வேறம்மா சொல்லிட்டு அவர் ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா விட்டுறாங்களே. இப்போ நைட்டு நம்ம ஜிம் தான் ரெடி ஆகுறாங்க. ஜிம்மில் பார்க்குறாங்க, மொபைலில் லொக்கேஷன் வந்துருக்கு. சரி ஓகே சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா பார்க்குறேன். எங்கப்பா வர சொல்கிறாங்கம்மா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு ஆமாம்மா டேமின் காயில் இருக்காங்களா, அவங்க மீட் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. ஓ சரிப்பா சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் தாண்டா வெளில வராங்க. வெளில வந்துட்டு டேரக்டர் பேச போகிறாங்க. ஒரு பார்க்கு தான், அங்கே போய் பார்த்தா நம்ம ஜங்கு வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்லுங்கள் ஜங்குக்கு எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு தான் ஜிம்மில் உட்கார சொல்கிறாங்க. ஜிம்மில் உட்காடுறாங்க. சரி இப்போ சொல்கிறாங்க. என்ன சொல்லணும் சொல்கிறாங்க. என்ன ட்ரை பண்ணி பாருன்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜங்கு சொல்கிறாங்க. நம்ம ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் ஜங்குக்கு, அதுவே போதுமே, அதை தாண்டி மூவ் பண்ண வேணாம்னு தோணுதே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மில் சொல்ல ஜங்கு பார்க்குறாங்க. அதான் கேட்குறேன், எனக்கு புரியல, நீ ஏன் வந்துட்டு நோ சொல்கிற, நீ ஆல்மோஸ்ட் என்ன ஒரு 3 month உனக்கு தெரியும், நம்ம 2 பேரும் நல்லா தான் பேசிகிட்டு இருக்கோம், நல்லா பேசுகிறோம், நல்லா பழகுறோம், என்கிட்ட இதை மாற்றிக்கணுமா சொல்லிட்டு நான் மாற்றிக்கிறேன் சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. அச்சோ அப்படி இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க உன்னோட அம்மா கூட எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு ஜங்கு சார் ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்து அர்த்தம் சொல்கிறாங்க. நான் கேட்டேன், உன் அம்மா பேசும்போது எனக்கு கேட்டுச்சு ஓகேவா சொல்கிறாங்க. உன்னோட வீட்டுக்கு ஒரு கிச்சனுக்கும் ஹாலுக்கு ரொம்ப தூரம் நல்லா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி போயிட்டு சாரி சொல்கிறாங்க. சாரிலாம் கேட்கல, நான் என்ன சொல்கிறேன்னா உன்னோட அம்மா கூட எனக்கு பிடிச்சிருக்கு ஓகேவா, அவங்க கூட நம்ம பேர் நல்லா இருக்குன்னு தோணுது, உனக்கே எப்படி தோண மாட்டேங்குது சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. சொல்லு என்னதான் ரீசன், ஏன் நீ வந்துட்டு லெவலில் ஃபாலோ ஆக மாட்டேங்கிற, ஏன் இப்படி இருக்க, எப்போதும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம்மி, இந்த ரீசனாக தான் பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூ எடுக்க வந்தப்போ இதுக்கு முன்னாடி நான் இன்டர்வியூ எடுத்தவங்களாம் எப்படி எடுத்தாங்கன்னு தெரியும், நீ எப்படி எடுத்தன்றது தெரியும், நீ அவ்வளோ டீசெண்டாக ரொம்ப ஜென்யூனாக இருந்தனால தான் எனக்கு ஒன்று பிடிச்சிச்சு, உங்க கூட 3 month பழகி பார்த்துருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்க கூட, அந்த ரீசனால தான் சரி ஓகே நீ ஒரு லைஃப் பார்ட்னராக எனக்கு வந்தால் நல்லாயிருக்கும், லைஃப் லாங் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன், நீ ஏன் ஜிம்மின் அதுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்க மாட்டேங்கிற அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் தான் எனக்கு அப்படி இல்லை ஜங்குக்கு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு நான் எப்படி சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க சொல்லு அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மினும் சரி ஓகே சொல்ல வேணாம் சொல்லிட்டு கொஞ்சம் டைம் கொடுங்க சொல்கிறாங்க. டைமா சொல்கிறாங்க. சரி ஓகே டைம் கொடுத்தா ஓகே சொல்லல சொல்கிறாங்க. இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், பேசி பார்ப்போம், பழகி பார்க்கலாம், டேட் போகலாம், ஓகேனாக்கா அப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கும் சரி ஓகே இதுவே எனக்கு இப்போதைக்கு போதும் அப்படி சொல்கிறாங்க. சரி ஜிம்னும் சரி ஓகே அப்புறம் வீட்டுக்கு கிளம்பலாமா சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ தான் நான் சொல்கிறாங்க. வேறு சொல்கிறாங்க அட்லீஸ்ட் ஒரு ஹக்கு சொல்கிறாங்க. ஹக்கா சொல்கிறாங்க, ஒரு ஹக் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னும் அது சொல்கிறாங்க எனக்கு ஒரு ஹக் வேணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு வந்து ஹக் பண்ணுறாங்க. ஜங்கு ஹக் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக அப்படி டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜிம்னுக்கு இந்த வாமான ஃபீலிங் வந்து பிடிச்சிருக்கு. ஏன்னா இப்போ வந்து அங்கே வின்டர் சீசன் மாதிரி இருக்குது, அதனால் இந்த ஹக் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பண்ணுறாரு. இப்போ 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க எனக்கு இதே மாதிரி ஒரு ஹக் பண்ண போல தோணுது, லைஃப் லாங் ஹக் பண்ணிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு நினைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எனக்கு இந்த வாமான ஃபீலிங் பிடிச்சிருக்கு, ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படி சொல்லி ஜிம் நினைக்கிறாங்க. சரின்ட்டு ஃபைனல் 2 பேரும் ஹக்கர் ரிலீஸ் பண்ணிட்டு ஓகே நான் போவா சொல்லிட்டாங்க. நான் வந்து ட்ராப் பண்ணவா இல்லை வேண்டாம் நான் போய்க்கிறேன், பக்கத்தில் இருக்க வீடு போயிட்டு வரேன் சொல்லிட்டாங்க. சரின்ட்டு ஜங்கும் சரி ஓகே இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் ரெடி ஆகிடும், நானே கூட்டிகிட்டு போகிறேன் சொல்லிட்டாங்க. சோல் போகிறப்போ ஒன்றா போகலாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் ஓகே சார் ஜிம் போயிட்டாங்களா. இப்போது ஒரு 2-3 days அவங்க வீட்டில் தான் அவங்க வீட்டில் இருந்திருப்பாங்க. இப்போ ஜிம்மின் ஊர் கிளம்புறாங்க. ஜிம்மோட அப்பா அம்மா நிறைய ஸ்நாக்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜிம்மினுக்கு பாரு சாண்ட்விச் பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிட போகிற வழியில் சாப்பிட சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா சொல்லி ஜிம்மினும் கிச்சன் எடுத்துக்கிறாங்க. ஓகே நான் கிளம்ப சொல்லிட்டாங்க. சரி இப்போ நான் எதில் போகிற சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதுமா ஜங்குக்கு போகிறாங்களான்னு சொல்கிறாங்க. ஜிம்மோட அம்மாவுக்கு கூட ஹாப்பியாக இருக்குது, அவங்களுக்கு எங்கேயும் ஃபீல் ஆகுது 2 பேரையும் லவ் பண்ணால் நல்லாயிருக்கும், 2 பேரும் ஒன்றா போனால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க.
சரி சொல்லிட்டு இப்போது கரெக்டாக ஜங்கோட கார் வந்தது. ஜிம்மின் பார்க்குறாங்க. போயிட்டு வரமா சொல்லிட்டாங்க. சரிப்பா அப்போ போயிட்டு வர சொல்லிட்டாங்க. பத்திரமா போயிட்டு ஜிம்மின்னு சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பியாக ஜிம்மி சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க. 3 days ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. சரி விடுங்க சொல்லிட்டு இப்போ அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மின் போய்ட்டு ஜங்கோட காரில் உட்காடுறாங்க. ஜங்கும் ஜிம்மில் அப்பா மட்டும் போயிட்டு ஒரு அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ட்ரைவ் பண்ணுறாங்க. ஜிம்மில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜிம்மில் அமைதியாக வந்துருக்காங்க. ஜங்கு அப்படியே ஜிம்மில் ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. என்னாச்சு எப்படி கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. நேட்டிவ் தான் சொல்கிறாங்க. ஆமாம் நேட்டிவ் ப்ளஸ்ன்றது நேட்டிவ் தானே, அது எப்போவுமே நம்ம எந்த பிளேஸில் இருந்தாலுமே இந்த பிளேஸில் உள்ள ஹாப்பினஸ் கிடைக்காது சொல்கிறாங்க. அது என்ன உண்மைதான், அதுவும் ரொம்ப லவ்லியான பேரண்ட்ஸு ஃபேமிலியாக இருந்தாங்கனாக்கா அது சொல்லவே வேண்டாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு நம்ம ஜிமினும் ஜங்கு பேசிக்கிறாங்க. நல்லா பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் தான் வந்துட்டு பசிக்கிற மாதிரி இருக்கு அவருக்கு. சரிட்டு உடனே என்ன பண்ணுறாரு, அவங்க அம்மா கொடுத்த லக்கேஜில் அவங்க வந்துட்டு ஒரு பேக் கொடுத்துருப்பாங்க சின்னதாக, போகிற வழியில் சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு அந்த சாண்ட்விச்செலாம் போட்டு வச்சுருப்பாரு. அதில் ஓப்பன் பண்ணிட்டு அந்த சாண்ட்விச் எடுத்து அவர் பாட்டு சாப்பிட்ருக்காரு. இப்போ ஜங்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. ஜிமின் ஜங்கு பார்க்கவே இல்லை, அவரோட பார்த்து சாப்பிட்டு இருக்காரு. ஜங்கு தான் ஒரு இடத்துக்கு மேலே கார் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. என்னன்ற மாதிரி பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துருக்கேன், நான் கேட்க மாட்டியா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்குறாங்க. ஜிமின் தான் இல்லை நினச்சி எங்கள் வீட்டில் சாப்பிட்டு சொல்லிட்டு நான் கிளம்பும்போது சாப்பிடவே இல்லை. ஜங்கு தான் ஃபஸ்ட்டு இது சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறேங்க. நான் சாப்பிட்டு தான் வந்து அதுக்காக கேட்க மாட்டியா, ஒரு காட்டுசி கூட சாப்பிட்றீங்களா ஜங்கு கேட்க மாட்டியா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமினும் இப்போ என்ன வேணுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அப்படி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமின் வந்து எடுத்துக்கோங்க சொல்லி கொடுக்குறாங்க. இப்போது நம்ம ஜங்குக்கும் அது ஒரு இது வாங்கிக்கிறாங்க. நான் ட்ரைவ் பண்ணுறேன் எனக்கு ஃபீட் பண்ணி விட சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. நான் ட்ரைவ் பண்ணுறேன்னா அப்படி ஃபீட் பண்ணி விட சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் சரி ஓகே சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு நம்ம ஜிமின் பார்த்து சாப்பிட்டு முடிச்சு ஜங்கு ஃபீட் பண்ணி விடுறாங்க. ஜங்கு சாப்பிட்றாங்க. அவருக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ அவருக்கு வந்து சாப்பிட்டு தான் வந்துருப்பாரு, ஆனால் அவருக்கு ஜிமின் கூட சாப்பிடணும்னு சொல்கிற ஆசை, அதனால் இப்போ கொடுக்குறாங்க. நம்ம ஜிம்மும் வந்து ஃபிட் பண்ணி விட்டுறாங்க. ஜங்கு 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக இவங்க சேல்மே ரீச் ஆகுறாங்க. கரெக்டாக நம்ம ஜிம்மோட வீட்டுக்கு தான் ஜங்கு வந்து நிறுத்துறாங்க. இப்போ ஜோன் ஃபிலிக்ஸ் ஓடி வராங்க. ஃபைனலாக 1 टी சொல்கிறாங்க. 1 சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜங்கு வந்துட்டு கார் விட்டு இறங்குறாங்க. இப்போ நம்ம யோன்ஜின் பார்க்குறாங்க. ஓ வரும்போது கூட இவர் கூட தான் வரையா நீ எப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஜிமின் தான் சரி ஓகே போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஏன் வீட்டுக்குள்ள கூப்பிட மாட்டியா கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அதுவும் சொல்கிறாங்க. வரலாம் சொல்கிறாங்க. இப்போது ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க. வாங்க சரி கூப்பிட்றாங்க. சரிட்டு நம்ம ஜங்குள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காடுறாங்க. இப்போ ஜிமின் பாட்டுக்கு எதனா குடிக்கிறீங்களா கேட்குறாங்க. ஒன்றும் வேண்டாம் சொல்கிறாங்க. சரிட்டு ஜிமினும் சும்மா தான் இருக்காங்க. ஜங்கு 2 நிமிஷம் உட்காந்துட்டு சரி கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஜங்கு போனதுக்கப்புறம் நம்ம யோன்ஜின் ஃபிலிக்ஸும் பயங்கரமாக டேஸ்ட் பண்ணுறாங்க. ஜிமினை ஏன் ஆசை கேட்குறாங்க. எனக்கு உண்மையை சொல்ல சம்திங் ஓகே ஏதோ போகுதுல சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைடா சொல்கிறாங்க. இல்லை ஏதோ போகுது அப்படி சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா சும்மா இருங்கடா சொல்லி இவர் சொல்கிறாரு. சரி ஓகே எவ்வளோ டிசைட் பண்ணுறேன் நானும் பார்க்குறேன் சொல்லிட்டு யோன்ஜின் சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான் ஜிமினை இப்போது யோன்ஜின் நம்ம ஜிமின் ஃபிலிக்ஸ் 3 பேர் உட்காந்துருக்காங்கடா ஆஃபீஸில். இப்போ அவங்களோட பாஸ் வராங்க. ஜிமின் யோன்ஜின் ஆஃபீஸில் கூப்பிட்றாங்க. ஜிம் டர்ன் பண்ணுறாங்க. சார் சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக என்ன சொல்கிறீங்க சொல்லி கேட்குறாங்க. அதான்டா இந்த கிம்டேங்க இருக்கார்ல சொல்கிறாங்க. ஆமாம் ஆக்டர் சொல்கிறாங்க. ஆமாம் அவருக்கு இன்டர்வியூ வந்துட்டு அவருக்கு டைம் கொடுத்துருக்காரு சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. சார் என்ன சொல்கிறீங்க எனக்கு. ஆமாப்பா ரொம்ப டேஸாக அவர் தான் இன்டர்வியூ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம ஜங்குடைய ஆர்டிக்கல் எழுதினப்போ எப்போ நம்மளுக்கு எவ்வளோ டிஆர்பி எவ்வளோ ஹையஸ்ட்டாக ரேட்டில் இருந்துச்சு, நம்ம எந்த அளவுக்கு ட்ரெண்டிங்கில் தான் சொல்கிறாங்க. ஆமாம் அதே மாதிரி தான் இப்போது கிம்டா எங்கள் ஆக்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நம்ம இன்டர்வியூ எடுத்தோம் அப்படின்னாக்கா சூப்பராக போகும் அப்படி சொல்கிறாங்க. இந்த வீக்கு நம்ம தான் டிஆர்பியில் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கோம்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் எதுவும் பிளான் பண்ணிட்டீங்க போலியே அப்படி சொல்லிட்டு ஜிமின் அவங்க பாஸ்லேயே ரிலீஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீ தான் போய் எடுக்கிற சொல்கிறாங்க. நானா சொல்கிறாங்க. ஏன் பாஸ் கேட்குறாங்க. ஐயோ எனக்கு வராது சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள் யோன்ஜின் தான் டேங்குடைய பிக்கஸ்ட் ஃபேன், நீங்கள் அவர் எடுக்க சொல்கிறாங்க. இப்போ யோன்ஜின் பார்க்குறாங்க. டே எனக்கு பிடிக்கும் தான், அதுக்காக உங்களுக்கு பர்ஃபெக்டான கொஸ்டின் கேட்க வரா சொல்கிறாங்க. இப்போ ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்கன்னா எனக்கு ஆர்வமாக இருக்குது அவர் ஃபோட்டோ எடுக்க சொல்லிட்டு நம்ம ஃபிலிக்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா ஃபிலிக்ஸ் வந்து கேமராமேன் ஓகேவா. இப்போது நம்ம ஜாய் பார்க்குறாங்க. பாருப்பா ஜிமி நீ தாப்பா நீட்டாக கொஸ்டின் பண்ணுவோம் ஓகேவா. டேங்கு ரொம்ப நீட்டாக இன்டர்வியூ கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு குட் நியூஸ் சொல்ல போகிற சொல்கிறாங்க. இன்னொரு குட் நியூஸாக என்ன சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் இன்டர்வியூ எடுக்க போகிறது ஜியோன் ஆஃபீஸில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அதான் ஜங்குக்கூர் காரில் சொல்கிறாங்க. ஆமாம் அவரோட ஆஃபீஸில் சொல்கிறாங்க. அது எப்படி அங்கே சொல்கிறாங்க. இல்லைப்பா ஜங்குக்கூர் டேங்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் சொல்கிறாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் வந்துட்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம். அதனால் அவர் அவங்க ஆஃபீஸ்க்கே வர சொல்லியிருக்காரு. அவரோட ஷூட்டுமே அங்கே தான் நடந்துட்டுருக்காமா. ஜங்குடைய கம்பெனியில் ஒரு ஷூட் நடந்துட்டு ஆர்ட் ஷூட்டு. அந்த ஆர்ட் ஷூட்டில் தான் அவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம யோன்ஜின் பார்க்குறாங்க. ஓ அவங்க ஃப்ரெண்டையே வச்சு அவர் ஆட் ஷூட் பண்ணிக்கிறாரா சொல்கிறாங்க. அவங்க கம்பெனிக்கு ஆட் ஷூட்ப்பா, அவர் நம்பர் 1 மாடலாக இருக்கார்ல ஆக்டர், அப்படி இருக்கும்போது அவர் பண்ணுவார்ல சொல்கிறாங்க. ஆமாம் அதனால் அவர் தாங்க ஆட் ஷூட் பண்ணிட்டு இருக்காராம்மா. நீ போகணுன்னா இப்போது போயிட்டு இன்டர்வியூ எடுத்துக்க ஓகேவா. 2 பேரும் இன்டர்வியூ எடுக்க போகிறீங்க. ஒன்று வந்துட்டு நம்ம ஜேகோப்பு, இன்னொரு வந்துட்டு நம்ம டேங்கு சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஆமாம் ஜேகோப்பு ஒரு மாடல் உங்களுக்கு தெரியல சொல்கிறாங்க. ஆமாம் 2 பேர் சேர்ந்தா பண்ணிட்டு இருக்காங்க மாட் ஷூட்டு. அதனால் அவங்க 2 பேரும் இன்டர்வியூ பண்ணிவிடுங்க. இங்கே பாருப்பா ஜிமி நீ வந்துட்டு டேங்கை பண்ணிவிட்டு யோன்ஜின் நீ வந்துட்டு ஜேகோப்பு பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஐயோ ஜேகோப்பா சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஏன் சொல்கிறாங்க. அவர் பார்த்தா எனக்கு பேச்சே வராதே அப்படி சொல்லிட்டு யோன்ஜின் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் இதை நான் பார்த்துட்டு இருப்பான்னு சொல்லிட்டு இவர் நினைக்க இப்போ சாய் பார்க்குறாங்க. யோன்ஜோனுங்க பாரு உன்னோட விளையாட்டு தனத்தை நிறுத்திட்டு ஓகேவா சொல்லிட்டு நம்ம
ஜாய் சொல்கிறாங்க இப்போ இவங்க எனக்கு தெரியும் சார் சொல்கிறாங்க. சரி போங்க போயிட்டு உங்கள் 2 o'clock வந்து கொடுத்துருக்காங்க சார். 2 o'clock ஆமாம் 2 o'clock தான். இப்போ நீங்கள் வந்து 12 o'clock ஆகுதா? இப்போ நீங்கள் கிளம்புனீங்கனாக்கா போயிட்டு இப்போ சேர்றதுக்கு அப்படியே ஒரு 1 hour ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா அவங்க லஞ்ச் டைம் முடிச்சு ஃப்ரீ ஷூட் ஃப்ரீ டைமில் இருப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுப்பாங்க. ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னும் நம்ம யோமிச்சுன்னு பார்க்குறாங்க. சரி ஓகே சார் நாங்கள் போகிற சொல்கிறாங்க. ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க. ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உனக்கு ஆஃபீஸில் இருக்குன்னா கஷ்டமாக இருக்கும்ல சார். நம்ம ஜாய் சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் சொல்கிறாங்க. சரி போங்கப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் சரி போகலாம் சொல்லிட்டு இவங்களோட ஆஃபீஸ் கார்லேயே 3 பேரும் ரெடி ஆகிறாங்கடா போகலாமா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் யோசிக்கிறாங்க. ஜங்குக்கு தெரியுமா தெரியாதா அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் ஃபைனலா அந்த ஆஃபீஸ்க்கும் போகிறாங்கடா. போனதுமே வந்துட்டு அங்கே உள்ள செக்ரட்டரி மெக் இருக்கார் இல்லையா அவர் பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. மெக் சொல்கிறாங்க வாங்க வாங்க சொல்லிட்டு யோன்ஷின்னு பார்க்குறாங்க. அம்மா எங்கே ஹோபி வந்துட்டாரா சொல்லிட்டாங்க. ஹோபி டேலாம் வந்துட்டாங்களா சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஆட் ஷூட் போயிட்டு இருக்கா சொல்லிட்டாங்க. அப்படியே அவங்க ஷூட் போகிறப்ப பார்க்க முடியாது. நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் ஷூட்லாம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகட்டும். அப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டு இன்டர்வியூ எடுக்கிறோம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிமின் வந்துட்டு உட்காந்துருக்காங்க. அந்த ஒரு ரூம் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த ரூமில் தான் 3 பேருமே இருக்காங்க. நம்ம இப்போ ஃபிலிக்ஸ் வந்துட்டு கேமராலாம் தொடச்சி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. நான் நல்லா ஃபோட்டோ எடுக்க போகிறேன் அவரை பார்த்துட்டு. அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் ஒரு 1 hour ஃபோட்டோ எடுத்து அப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் சொல்கிறாங்க. யோசிச்சுட்டு பார்க்குறேன் உங்களுக்கு ஆசை தான் சொல்கிறாங்க. இல்லை நான் கேட்பேன் அவர்கிட்ட ஒரு சான்ஸ் கேட்டு நான் கூட ஃபோட்டோ எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிலிக்ஸ் சொல்கிறாங்க. ஜிமின் மட்டும் அமைதியாக இருக்காங்க. என்னடா நீ மட்டும் அமைதியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு கேட்குறாங்க. ஜிமின் தான் ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இப்போது மெக் வராங்க. ஜிமின் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் மெக் சொல்கிறாங்க. தப்பா எடுத்துக்கலாம் நீங்கள் கூட கொஞ்சம் வர முடியுமா சொல்கிறாங்க. உங்க கடை வாங்க சொல்கிறாங்க. சரி ஜிமினும் ஏடா வந்தார சொல்கிறாங்க. இப்போ நம்ம சரி யோன்சனும் ஃபிலிக்ஸ் சொல்லி இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஜிமின் போகிறாங்க. என்னாச்சு மெக் சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கு நம்ம மீட் பண்ணுமா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் வராரு. வந்துட்டு அவர் கேபினில் அவர் இருக்கார் போ சொல்லிட்டு அவர் போயிடாரு. ஜிமின் தான் மெக் கமின் சொல்கிறாங்க. எஸ் கமின் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் வராங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் கொஞ்சம் கிட்ட வாங்க சொல்கிறாங்க. ஜிமின் போகிறாங்க. என்னன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஜங்கு அப்படியே ஜிமின் லேப்டாப் உட்காராங்க. ஜிமின் ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு என்ன பண்ணுறா அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. அப்புறம் என்ன ஆஃபீஸ் வந்திருக்கா ஏன் ரூம் வர மாட்டேன் அப்படி கேட்குறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி இருக்கா. என்ன பண்ணுறீங்க விடுங்க ஆசிரியர் கேட்குறாங்க. இப்போ ஜங்க் தான் ஜிம் அப்டேட்டாக ஒரு மாதிரி ஹக் பண்ணுறாங்க. அப்படியே உட்கார வச்சுட்டு ஹக் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு சொல்கிறாங்க சொல்கிறாங்க யாரோ பார்த்துட போகிறாங்க விடுங்க அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. இப்போ அவர் பார்க்குறாரு. சரி ஓகே சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஆமாம் இந்த இன்டர்வியூ வந்துட்டு இங்கே தான் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல சொல்லி கேட்குறாங்க. தெரியுமா சார் நான் தானே இடத்துல ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் என்ன இன்டர்வியூ எடுக்க மாட்டீங்க நான் ஆல்ரெடி எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தானே கொடுக்க முடியும் சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்லிட்டாங்க. ஜேகப்பும் டேவும் என்னோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. என்ன சொல்லிருக்கேன். ஆமாம் 2 பேரும் ஃப்ரெண்டு தான். 2 பேரும் வந்துட்டு என்னோட கம்பெனிக்கு ஒரு ஆட் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி அப்போ என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி எனக்கு இன்டர்வியூ வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன் இங்கே வர வச்சு கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க தான் கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டேன். என் பாய் ஃப்ரெண்டு பார்க்க எனக்கு சான்ஸ் கிடைக்கும்ல அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. பாய் ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. ஆமாம் பாய் ஃப்ரெண்ட் தான். நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். நீ தான் டைம் எடுக்க சொல்லியிருக்கேன். ஆனால் எனக்கு நீ பாய் ஃப்ரெண்டு தானே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. உண்மையாக நீங்கள் தான் பேசுகிறீங்களா சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் டே இந்த ஆஃபீஸ்க்குள்ளே வரும்போது உங்களை பார்க்க எனக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இந்த ஆஃபீஸில் வந்து உங்கள் இன்டர்வியூ எடுக்கும்போது நான் அவ்வளோ பயந்தேன் அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க. இப்போது அப்படி சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. இப்போவும் எனக்கு அந்த பயம் இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா என்கிட்ட அந்த பயம் அப்படி சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் ஆட்டிடியூடாக இருப்ப அதை பார்த்தா எனக்கு பிடிச்சிருக்கு. நீ எனக்கு என்னை பார்த்து பயம்னு சொல்கிற அப்படி ஜங் கேட்குறாங்க. ஜிமின்டா அப்படி இல்லை அது வேறு இது வேறு அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் சரி ஓகே நான் கொஞ்சம் போவா சொல்கிறாங்க. பாரு டைம் இருக்குது. அவங்க இப்போ தான் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷூட் போயிட்டுருக்கு. ஷூட் முடிச்சுட்டு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இன்டர்வியூ கொடுப்பாங்க. ஓகேவா நான் யோன்ஜிருக்கு ஃப்ளிக்ஸ்லாம் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டேன். நீ சாப்பிட்றியா நான் சாப்பிடலாமா நம்ம சொல்லி கேட்குறாங்க. இல்லை வேண்டாம் நான் யோன்ஜி கூட சாப்பிட்றேன் சொல்கிறாங்க. இல்லை என் கூட சாப்பிட சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. சரி ஜிம்மும் சரி ஓகே சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு ஜங்க் தான் ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க. இப்போ அது ஃபுட்டு வந்துடுது வா சொல்லிட்டு போகிறாங்க. ஜங்கு ஜிம் தான் உட்காடுறாங்க. இப்போ ஜங்க் அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து ஜிம்முக்கு கொடுக்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க்கு வேண்டாம் சொல்கிறாங்க. வாங்கிக்கோ சொல்கிறாங்க. சரி ஜிம்னா ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஃபிட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஃபிட் பண்ணி விடுறாங்க. 2 பேரும் ஃபிட் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு கூட கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்குது. சரி 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. இப்போ ஜிம் பார்க்கணும் சரி போவா சொல்கிறாங்க. அதுக்குள்ள வா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க டைம் இருக்காங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க ரெஸ்ட் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. சரி ஜிம் வந்து சோஃபாவில் படுத்துறாரு. ஏன்னா அவர் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும். டக்குன்னு படுத்துறாரு. இப்போ ஜங்குக்கு தான் ஒரு ஓவர் போட்டு எடுத்து அவர் மேலே போற்றி விட்றாரு. ஜங்கு பாட்டுக்கு ஒரு ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்த்தா அவர் சோஃபாவில் தூங்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஒரு 1/2 hour போயிடுது. இப்போ நம்ம கரெக்டாக டே அண்ட் ஜேகப் வந்து ஷூட்டுக்கு ரெடி ஆகிடுறாங்க. அதான் நம்ம இன்டர்வியூக்கு இப்போ மெக்கும் வந்துட்டு நம்ம ஜங்க்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி அவங்க ஷூட்டுக்கு ரெடியாக இருக்காங்களா சொல்லிட்டு இப்போ ஜங்க் என்ன பண்ணுறாங்க. ஜிம்மினுக்கு பாரு சொல்கிறாங்க. ஜிம்மின் எடுத்துக்கிட்டாங்க. சொல்கிறாங்க போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. ஜிம் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வராங்க. போயிட்டு இன்டர்வியூ எடுத்து சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் ஃபேஸில் நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்படியே அந்த டவல் அங்கே இருக்குது. அந்த டவல் தான் வைப் பண்ணிருக்காங்க. ஜங்க் அப்படி ஜிம்லேயே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க்கு ஜங்க் அப்படி பார்க்குறது என்ன சொல்லி கேட்குறாங்க. அப்படி ஜங்க் கிட்ட வந்துட்டு ஜிம்மில் ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விடுறாங்க. ஏன்னா தூங்கிருப்பார் இல்லையா அந்த ஷர்ட்டில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. சொல்லிட்டு அவர் கொஞ்சம் நேரம் நீட் பண்ணி விடுறாரு. ஜிம்முக்கு ஒரு மார்க்கு ஜங்க் அப்படி ரொம்ப கேரிங்காக ஒரு மாதிரி பண்ணுறதுலாம் பார்த்துட்டு அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு.
சரின்ட்டு சரி நான் போவா சொல்லி கேட்குறாங்க. சொல்லிட்டு ஒரு ஹேரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் யார்ட்டையும் ஃப்ளட் பண்ணாதான் சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் யார்கிட்ட ஃப்ளட் பண்ணா சொல்லி கேட்குறாங்க. யார்ட்டையும் ஃப்ளட் பண்ண மாட்டீங்க, உங்கள்கிட்ட யாரை ஃப்ளட் பண்ண ட்ரை பண்ணால் கொஞ்சம் தள்ளி இருங்க சொல்கிறாங்க. அந்த டே கொஞ்சம் ஃப்ளட்டிங் டைப் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜம்ப் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, எதுவும் சொல்லமா, ஏன் என்கிட்ட யாரும் ஃப்ளட் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. கண்டிப்பாக கூடாது அப்படி சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, ஏன்னா நான் இருக்கேன் அப்படி சொல்லி ஜம்ப் சொல்கிறாங்க. ஜிம்மில் எதுவுமே சொல்லாமல் பார்க்குறாங்க. இவருக்குள்ள ஃபஸ்ட்டு வாரா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மிக்கே வந்து ஒரு மாதிரி டவுட்டாக தான் இருக்குது. சரி ஓகே நான் போவா சொல்கிறாங்க. ஜம்ப் அப்படி ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணிட்டு நெக்கில் ஒரு கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜம்முக்கு எதுவுமே சொல்லாமல் இட்ஸ் மை ரைட்ஸ் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஜிம்மு வேறு எதுக்கும் சொல்லலை. சரி ஓகே நான் கிளம்புறேன் சொல்லிட்டு வெளில வந்துடுறாரு. இப்போது ஜங்க் தான் அங்கே இன்டர்வியூ நடக்க போகிற பிளேஸில் கேமரா செட் பண்ணியிருக்காங்க. இவங்க கம்பெனியோட கேமரா அங்கே இருக்குது. அந்த கேமராவில் இங்கேருந்து பார்த்துட்டு இருக்காரு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ கரெக்டாக ஜிமின் போய்ட்டு உட்காருங்க. ஜங்கு அங்கே டே உட்காந்துருக்காங்க, ஜேஹோப் உட்காந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஜிமினுக்கும் டேக்கு தான் இன்டர்வியூ. அதனால் வந்துட்டு நம்ம ஃபிலிக்ஸ் வந்துட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறாரு கேமரா வச்சுக்கிட்டு. நம்ம ஜிமின் தான் வந்துட்டு டேவை பார்த்துட்டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கிம்ட்டே ஏங்க சொல்கிறாங்க. ஹாய் சொல்கிறாங்க. பார்த்து ஜிமின் சொல்கிறாங்க. கிம்ட்டே ஏங்க சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க. ஃபைனல் நம்ம ஜிமின் டேவை இன்டர்வியூ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த கரியரில் எப்படி நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்க அவரும் அவருடைய ஹார்ட் ஒர்க் அச்சீவ்மெண்ட்ஸாக சொல்லிட்டு இருக்காங்க. ஜிமினும் அப்படி நோட் பண்ணுறாங்க. ரொம்ப ஜெனுவனாக கொஸ்டின் கேட்கறதுல டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிமினை. இப்போ நம்ம ஜிம்னு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜமுக்கு இதை இங்கேருந்து பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு கோவம் வருது. இந்த டே இதுக்கு இப்படி பார்த்துட்டு இருக்கான் ஜிமினை சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போது நம்ம டே தான் நான் எவ்வளோ பேருக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி யாரும் இன்டர்வியூ இவ்வளோ நைஸ் எடுத்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இவ்வளோ அழகாக ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது ஒரு பையனை பார்த்து அப்படி சொல்லிட்டு பாட்டே சொல்கிறாங்க. இதை கேட்குற ஹாபி பார்த்துட்டு ரொம்ப ஸ்மைல் பண்ணுறாரு. எவனு சொல்லி பார்க்குறாங்க. ஃபிலிக்ஸை பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஜிம்மின் தான் ஃபிலிக்ஸை பார்த்துட்டு இந்த சைட்லாம் கட் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஓகேடா சொல்லிட்டு அவரும் ஹேண்டை காமிக்கிறாரு. ஜிம்மின் டே பார்க்குறாங்க. டே வந்து ஜிம்மில் ஒரு பார்த்து ஐயா வின் பண்ணுறாரு. ஜிம்முக்கு அது இன்னும் ஒரு மாதிரி போயிடுது. ஜங்குக்கு சமக்கவும் வந்துட்டு டக்குனு ஏஞ்சி வராங்க. டேரக்ட் ஏஞ்சி வந்துட்டு டேங்க அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ டே ரன் பண்ணுறாங்க. ரன் பண்ணி பார்த்துட்டு இன்டர்வியூ கொஞ்சம் கொடுத்து முடிச்சுட்டே சொல்லி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஹாபிக்கு வெயிட் பண்ணுறாங்களா சொல்லிட்டு அவர் சொல்ல இப்போ நம்ம டே தான் வந்துட்டு நான் இன்டர்வியூ கொடுத்துட்டா சொல்லிட்டு அவர் எதிர்க்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியாது இல்லையா, அதனால் அவர் ஏஞ்சி போயிடுறாரு. இப்போ ஜங்க் தான் டே பார்த்து மறைச்சிக்காங்க. இப்போ டே பார்க்குறீங்க என்னாச்சு கேட்குறாங்க. எதுக்காக அவங்கள்ட்ட ஃப்ளட் பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. ஃப்ளட் பண்ணனா இல்லைடா உண்மையை சொல்லுவா சொல்கிறேன் என்ன அப்படி கேட்குறாங்க. இது வரைக்கும் என்ன எவ்வளோ பேர் இன்டர்வியூ எடுத்துருக்காங்களா, எல்லாம் வேறு மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு மாதிரி ஃப்ளட்லாம் பண்ணுவாங்க என்கிட்டயே. ஆனால் முதல் தடவை ஒரு பையன் இவ்வளோ ஜெனியூனா ரொம்ப அழகாக கொஸ்டின் கேட்குது. இவங்க அவங்க வேறு பார்க்க வேறு அழகாக இருக்கானா சொல்லிட்டு நம்ம டே சொல்ல ஜங்க்கு சமூகம் வந்துச்சு. எப்படி சொல்கிறாங்க என்னடா சொல்லி கேட்குறாங்க. அவர் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காரு. அப்படியே வந்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்காரு. என்னாச்சு சொல்லிட்டு அவர் இப்போ அகைன் ஜிம்மில் பார்க்க நம்ம டே ஜங்கு பார்க்குறாங்க. பாரு சொல்லிட்டு நீ போயிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண போ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இப்போ ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இன்னும் ஷூட் இருக்கு போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்க இன்னும் ஷூட் ஆகுது நாளைக்கு தானே, இல்லை இன்றைக்கி எடுத்து கொடுப்போம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ டேவும் இவன் ஒருத்தர் எப்போ தான் என் மாதம் எப்போ போய் பிளான் சேஞ்ச் பண்ணணும்னு தெரியாது சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இதெல்லாம் பார்க்குற மக்களுக்கு பயங்கர சிரிப்பாக இருக்குது. ஜங்குக்கே ஒரு பர்சன் இவ்வளோ பாசிட்டிவ் ஆகிறானா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்குறான் பாரு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடாரு. இவங்க பாட்டு எவ்வளோ பேர் சுற்றுறாங்க, யாரோ ஒருத்தவங்க கரெக்ட் பண்ண முடியாது நான் சொல்லிட்டு அவரும் நம்ம ஜங்குக்கு தேவை பார்த்து நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகோ போய் யோனிச்சு வந்து எடுத்துட்டு இருக்காங்க. மீட்டர் எடுக்கிறாங்க. ஜிம்மில் கொஞ்சம் தள்ளிட்டு இருக்காங்க. நம்ம யோனிச்சிருக்கு பயங்கர நர்வஸ் ஆகுது. ஹோபி பார்த்ததும் பேசவே வர மாட்டேங்குது. அப்படி பார்த்துட்டே இருக்காரு. அவரான அழகாக்கி விட்ட ஸ்மைல் பண்ணிட்டு ரெடியாக இருக்காரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு. இப்போ யோனிச்சு அவரே பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகோப் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி தான் யோனிச்சு உங்களுக்கு கேள்வி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யோனிச்சு தான் எனக்கு கேட்கவே வர மாட்டேங்குது, இப்போ பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கே சொல்லிட்டு அவர் பார்த்துட்டே இருக்காரு. இப்போ நம்ம மெக்க தான் பார்க்குறாங்க. அங்கே பாரு யோனிச்சு பேசு யோனிச்சு அப்படி சொல்லிட்டாங்க. ஃபிலிக்ஸ் தான் டே இங்கே பாரு கேமரா ஓடிட்டு இருக்கா எடுறா சொல்லிட்டு அவர் திட்டிகிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் தான் ஹோபி சார் சொல்கிறாங்க. நீ ஹேங்னு கூப்பிட சொல்கிறாங்க. ஓகே ஹேங் தப்பாக எடுத்துக்காதீங்க, அவன் கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டான், ஒரு 2 minutes டைம் தாங்க சொல்கிறாங்க. இப்போ ஹோபி பயங்கர ரஷ் ஆகிறாரு. ஏன்னா நம்ம யோனிச்சில் அவர் பார்த்த விதம் அப்படி, அதனால் அவருக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜம்மு பார்க்குறாங்க. அவர்கிட்ட ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ ஜிமின் தான் யோனிச்சு பாரு இன்டர்வியூ எடுக்கிறப்ப அவர் உன்னுடைய வந்துட்டு ஒரு ஐடல் ஓகேவா, நீ வந்துட்டு ஒரு இன்டர்வியூ எடுக்கிற ஒரு பர்சன் ஜேர்னலிஸ்ட் அவ்வளோதான், அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. நீ அவருக்கு மக்கள் நினைத்து பார்க்குறவங்களோ அந்த கொஸ்டின் வந்து கேட்கணும். அவர் லைஃப்பில் நல்லா அச்சீவ் பண்ணியிருக்காரு, அவங்க வந்து மற்றவங்களுக்கு எப்படி ரோல் மாடலாக இருக்காங்க, அவர் அதை மட்டும் யோசிச்சு அதை யோசிச்சு அதை மட்டும் கேளு. நீ இதுக்காக அவர் போய் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. எப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்க முடியும், எவ்வளோ அழகாக இருக்காரு சொல்ல. இது கேட்க நம்ம ஃபிலிக்ஸ் என்ன சிரிப்பு வருது. அவர் சிரிச்சிட்டு இருக்காரு. ஏன்டா அப்படி பணத்தை வாங்குற சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ யோனிச்சு தான் ஜிம்னா தப்பா எடுத்துக்கான இன்டர்வியூ எடுக்கிறேன் சொல்கிறாங்க. நானா நீ இது உனக்கு கொடுத்த ப்ராஜெக்டா நீ தானே பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ யோனிச்சுட்டு பார்க்குறாங்க. இதில் போய் என்ன இருக்குது, இப்போ எனக்கு ஹெல்த் முன்னாடி தானே பண்ணணும்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நடந்தானே இருக்கேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு ரொம்ப ஷிவராக இருக்குது, நான் அவர் பார்க்குறேன் நீ வந்துட்டு விட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க நீ பண்ணுறா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு சார் வழியில் நம்ம கூட சொல்லிட்டு அவர் போயிட்டு ஹோபிக்கிட்டா ஜிம்மின் ரொம்ப ஜென்வனாக கொஸ்டின் கேட்குறாங்க. அவரும் ஹாப்பியாக ஆன்சர் பண்ணுறாரு. யோனிச்சுட்டு பார்த்தா அப்படி வச்சுக்கணுமா பார்த்துருக்காரு. அதுவும் நம்ம ஃபிலிக்ஸ் பக்கத்தில் போய் உட்காந்துருக்காரு. கேமரா வழியாக பார்த்துருக்காரு. இவர் போயிட்டு நம்ம ஜேஹோ நம்ம ஜிம்மில் பார்த்தே ஆன்சர் பண்ணிடுறாரு. எல்லாமே கரெக்டாக ஜிம்மின் எல்லாத்தையும் நோட் பண்ணிடுறாங்க. ஃபைனலாக நம்ம ஜம்முக்கு ரொம்ப ப்ரௌடாக பார்த்துட்டு இருக்காங்க. தட்ஸ் மை பேபி சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம
மெக்கு பார்க்குறாங்க, இதனால தானே உனக்கு அவனை பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட கேட்க ஜங்கு பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க, உனக்கே தெரியும் நம்ம கம்பெனிக்கு எத்தனை பேர் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, எத்தனை பொண்ணுங்க ஃப்ளட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, அவன் மட்டும்தான் ஜென்யூனாக இருந்தான் சொல்லிட்டு நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. அதுதான் அது கரெக்டு தான், அது மட்டும் இல்லை நான் சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு நம்ம மெக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபைனலாக இங்கே நம்ம ஜிமினும் இன்டர்வியூ முடிச்சுட்டு ஓகே எனக்கு தேங்க்யூ சொல்கிறாங்க. ஓகே ஜிமின், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா என்னை எங்கேயுமே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்காமல் ரொம்ப அழகான இன்டர்வியூ ஆர்டிகல் ரெடி பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு காப்பி மட்டும் அனுப்பி ஜிமின் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் அனுப்புகிறேன், இது எனக்கு கான்டாக்ட் நம்பர் சொல்லிட்டு ஜிமின் கொடுக்குறாங்க. இது என்னோட சொல்லிட்டு ஜெகோ கொடுக்குறாங்க தேங்க்யூ சொல்லிட்டு. இதுக்கப்புறம் என்ன எப்போ நான் எந்த ஒரு சாங் பண்ணாலும் சரி, எந்த ஒரு ஆட் ஷூட் பண்ணாலும் சரி, என்னோட இன்டர்வியூன்றது உங்ககிட்ட தான் இருக்கும் சொல்லிட்டு நம்ம ஜெகோ சொல்கிறாங்க. ஜிமின் தேங்க்யூ யாங்க சொல்லிட்டு அவர் பவ் பண்ணி தேங்க்யூ பண்ணிட்டு அப்படி கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஜிமின் யோன்ஜின் ஃபிளிக்ஸ் பார்க்குறாங்க, போகலாமாடா சொல்லி கேட்குறாங்க. இப்போ யோன்ஜின் பார்த்தா ஸ்டில் நம்ம ஜெகோப்பே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஃபிளிக்ஸ் பார்க்குறாங்க, அப்படியே ஒரு அடி வைக்கிற மண்டையில் எவ்வளோ நேரம் தான் அவர் பார்ப்பேன், அவரே போயிட்டு இருக்காரு, அவர் பார்த்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. அது பார்த்துட்டே இருக்கும்போது தோணுச்சு சொல்கிறாங்க. தோணும் உனக்கு, ஏன் தோணாது சொல்லிட்டு எந்திரிடா சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக அவங்க எந்திரிச்சிட்டாங்க, போகலாமா சொல்லி அவங்க பேக் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம மெக்கு தான் சரி ஓகே நீங்கள் கிளம்புறீங்களா சொல்கிறாங்க. ஓகே மெக் சொல்லி ஜிம்மில் எல்லாத்தையும் பேக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் மெக்கப் பார்த்து மறைக்கிறாங்க. எதுக்கு தான் மறைக்கிறா சொல்கிறாங்க. அவனை எதுக்கு நீ கிளம்ப சொல்கிறாங்க. இல்லைடா ஒர்க் முடிச்சிச்சுல அதான் கேட்டேன் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் அதை நான் பார்த்துக்கிறேன் இப்போ அப்படி சொல்லிட்டாங்க. இவன் ஒர்க் தான் சொல்லிட்டு அவர் போயிடாரு. இப்போ நம்ம ஜங்க் தான் வந்துட்டு ஃபிளிக்ஸ் யோன்ஜெல்லாம் பார்க்குறாங்க. சரி என்ன சாப்பிட்றீங்களா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம், நீங்கள் ஆல்ரெடி ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி கொடுத்தீங்க, நல்லா இருந்துச்சு, நாங்கள் சாப்பிட்டோம், அதுவே போதும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோன்ஜி பார்க்குறாங்க. ஜிமின் எங்கே சாப்பிட்ட சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க, ஏன் கூட தான் சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க, நான் தனியாக சாப்பிட்டேன், நான் கேட்டேன், அதனால் என் கூட சாப்பிட்டாங்க சொல்லுவோம். அப்படியா சரி ஓகே சொல்கிறாங்க. சரி ஃபைனலாக ஜிமினும் சரி கிளம்புற சொல்கிறாங்க. ஜங்குக்கும் சரி ஓகே சொல்லிட்டு ஜங்க் வந்துட்டு ஜிமின்ட்ட சைக்கிளே சொல்கிறாங்க எனக்கு ஃபோன் பண்ண சொல்லிட்டு ஜிமினும் ஓகே சொல்லிட்டு அவர் போயிடாரு. கீழே போய்ட்டு கார் தான் போயிட்டுருக்காங்க. இப்போ ஃபைனலாக அவங்க ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்களா, வந்துட்டு சாய் கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி இன்டர்வியூ ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு சொல்லிட்டு வீடியோ கொடுக்குறாங்க. வீடியோ கொடுக்கும்போது சாய்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே 1 வீக்கில் இதில் எடிட்டிங் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஓகே சார் அப்போ 1 வீக் எடிட்டிங் ஒர்க் தான் இருக்குமா. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது ஜங்க்கு அண்ட் ஜிமின் அண்ட் யோன்ஜி 2 பேரும் எடிட்டிங் ஒர்க் தானே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஃபிளிக்ஸ் வந்து இந்த ஃபோட்டோ போடுங்களா அந்த ஃபோட்டோ போடுங்களா சொல்லிட்டு இருக்காங்க. ஃபைனலாக இங்கே இந்த ஒர்க் போயிட்டுருக்கு. அந்த பக்கம் ஜங்குக்கு பிஸியாகவே இருக்காங்க. சார் அவராலுமே இங்கே வர முடியல, பார்க்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கி நம்ம யோன்ஜியும் ஃபிளிக்ஸ் தான் அவங்க வெளில போயிருக்காங்க. ஏன்னா வேற ஒரு பிளேஸ்க்கு போயிருக்காங்க இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக. நம்ம ஜிமின் மட்டும் ஆஃபீஸில் உள்ள எடிட்டிங் ஒர்க் தான் பார்த்துருப்பாரு. ஒர்க்லாம் அப்படின்னா ரைட்டிங் பண்ணுவார். அது ஃபுல்லாக ஒரு பர்சனை பற்றி ஃபுல்லாக ரைட்டிங் எழுதி கொடுக்கணும் ஆர்டிக்கல். அவர் எழுதி முடிச்சுட்டு அப்படி பஸ் ஸ்டாப்பில் நின்றுருக்காரு இன்றைக்கி. ஏன்னா இவங்க 2 பேர் காரில் போயிட்டு தானே அவர் வந்து சும்மா தான் நின்றுருக்காரு பஸ்ஸில் போகலான்னு சொல்லிட்டு. நம்ம ஜங்க்கு மெக்கும் கரெக்டாக அந்த வழி வந்துட்டு இருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க, கார் நிறுத்த சொல்கிறாங்க. இப்போ கார் ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்க் சொல்கிறாங்க என்னங்க நின்றுருக்கா சொல்கிறாங்க. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு சொல்கிறாங்க. சரி வா சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் போயிட்டு காரில் உட்காராங்க. இப்போ மெக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்க் அப்படி ஜிமினோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறாங்க. ஜிமினும் பிடிக்கிறாங்க. என்னன்ற பேர் பார்க்குறாங்க. அப்போ ஜங்க் பார்க்குறாங்க, என்ன ரொம்ப டயர்டாக இருக்கா கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, மெக்கு பார்க்குறாங்க. மெக்கு அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காரு. ஜங்க் கூட ஜிமின் கூட க்ளோஸாக உட்காராங்க. இப்போ ஜிமினும் எதுவும் சொல்லல. அவருக்கும் ஜங்க் பிடிக்கும் சார். அவரு கொஞ்சம் க்ளோஸாக உட்காராங்க. 2 பேரும் உட்காந்துருக்காங்க. ஜங்க் அப்படியே இருந்துட்டு ஜிம் பக்கத்தில் உட்கார. ஜிம் கொஞ்சம் அவருக்கு டயர்டாக சொல்லிட்டு ஜங்கோட ஹெட் வந்து ஷோல்டர் வந்து ஹெட்டை சாஞ்சிக்கிறாங்க. ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவருமே வந்துட்டு போய் லைட்டாக சாஞ்சிக்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தர் மேலே ஹெட் வச்சுக்கிறாங்க. இதை மெக்கு மிரர் வழியாக பார்க்குறாங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இந்த பேர் சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு போயிட்டாரு. இப்போ நம்ம ஜங்க் தாண்டா கரெக்டாக ஜிம் விட்டு கொண்டு வந்து கார் வந்துடுது. ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜங்க் சொல்கிறாங்க தேங்க்யூ சொல்கிறாங்க. தேங்க்யூ வா சொல்கிறாங்க. ஜிம்மும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. கால் பண்ண சொன்னால் பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. சாரி ஒர்க் இருந்துச்சு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் இல்லை சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. என்ன உன் ஐஸை சுற்றி ஒரே டார்க் சர்க்கிளாக சொல்கிறாங்க. அது கொஞ்சம் இங்கே பாரு, நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணது ஓகேவா, நைட்டெல்லாம் கண்ணு முடிச்சு ஆர்டிக்கல் எழுதாத ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டாங்க. டைமுக்கு சாப்பிட சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சொல்கிறாங்க. இப்போது மெக்கு பாட்டுக்கு அவர் அந்த ரோட் பக்கம் பார்த்துருக்காங்க. ஜங்க் தான் மெக்க பார்க்குறாரு. மெக்கு ரோட் சைடு பார்க்க ஜங்க் போய்ட்டு ஜிம் 4 மிஸ் பண்ணிடுறாங்க. அப்போது ஓகே சொல்கிறாங்க. ஜிம்மும் சரி ஓகே சொல்கிறாங்க. ஜிம் பிடிக்க இறங்கிடுறாங்க. ஜங்க் போய் அவங்க கார் மூவ் ஆகிடுது. ஜிம் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு பொறுமையாக குக் பண்ணுறாரு. குக் பண்ணி சாப்பிட்ருக்காரு. இப்போ ஜிமினுக்கு ஒரு கால் வருது. ஜிமின் பார்க்குறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஜிமின் அப்படி வருது. ஜிமின் டக்குன்னு ஃபோன் கட் பண்ணிடுறாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. கடவுளே நான் தான் வேணும்னு நினைக்கிறேன். அப்படி எதுக்கு தான் எப்படி தான் உனக்கு என் நம்பர் தெரியுது, புது நம்பர் எது கூப்பிட்றல சொல்லிட்டு ஜிம் நினைக்கிறாங்க. உனக்கும் எனக்கு முடிஞ்சது தான், இதுக்கப்புறம் அதெல்லாம் செட் ஆகா சொல்லிட்டு ஜிம் நினச்சிட்டு அப்படி விட்டுறாங்கடா. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜம்க்கு வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஜிம்முக்கு அவர் கால் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜிமினும் வந்துட்டு பார்த்தா ஜிமினுக்கு ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. கால் போகவே மாட்டேங்குது. இப்போ கரெக்டாக யோன்ஜனும் ஃப்ளிக்ஸும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. யோன்ஜனோட மொபைலுக்கு கால் வருது. பார்க்குறாங்க. கால் ஜங்குக்குன்னு வருது. எதுக்கு ஜங்குக்கு எனக்கு பண்ணுறாரு சொல்லிட்டு ஜங்குக்கும் யோன்ஜனும் ஹலோ ஜங்குக்கு சொல்கிறாங்க. யோன்ஜன் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. நாங்கள் இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். ஜிமின்
தூங்கிட்டான் சொல்கிறாங்க. தூங்கிட்டேனா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு வச்சிடறாரு. என்னாச்சு இந்த பையனுக்கு சொல்லிட்டு யோனிஜன் டேரெக்டாக போகிறாங்க. போய் பார்த்தா ஜிமின் தூங்கிட்டாரு. என்னாச்சு உனக்கு தூங்கிட்டியா சொல்லிட்டு சரி ஓகே சொல்லிட்டு விட்டுறாரா. இப்போ ஒரு 1 வீக் ஆஃப்டர் நம்ம ஜிமின் தாண்டா ஆஃபீஸில் இருக்காரு. இப்போ ஜங்குக்கு டேரக்டாக இந்த ஆஃபீஸ்லேயே வந்திருக்காரு. நம்ம சாயை பார்க்கறதுக்காக ஒரு தேங்க்யூ பண்ணிட்டு அவர் ஏதோ ஒரு விஷயத்த பேசுறதுக்காக வந்திருக்காரு. இப்போ அவர் ஆஃபீஸ் ரூமில் இருக்காரு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துட்டு ஜிமின் யோனிஜனை கூப்பிட்றேன். ஏன்னா அவங்க வந்து ரீசன் சொல்லிட்டு அவங்களும் கூப்பிட்றாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோடைய இது வந்து ஆர்டிக்கல் வந்து இல்லையா, நம்ம ஜேகோப்பு அப்புறம் நம்ம டேவுடைய அந்த இன்டர்வியூ வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். பப்ளிஷ் ஆனதால ரொம்ப ஹாப்பியாக அது கொஞ்சம் ஜங்குக்கு. ஏன்னா அவங்களோட ஆட்ஷூட் அவங்களோட கம்பெனியும் இதில் வந்துட்டு இதாக இருக்குது. அப்புறம் அவங்களுக்கு தனிப்பட்ட இன்டர்வியூ அப்புறம் இவங்களோட கம்பெனி ட்ரெண்டிங் ஒன்றில் இருக்குது. அதனால் அவங்க தேங்க்யூ பண்ணுறதுக்காக நம்ம ஜங்குக்கு வந்திருக்காங்க. இப்போது நம்ம யோனிஜினும் ஃப்ளெக்ஸை நம்ம இவர் கூப்பிட்றாங்க. இப்போ 3 பேரும் வந்து நின்றுருக்காங்க. ஜிமின் பாட்டுக்கு அமைதியாக நின்றுருக்காரு. இப்போ ஜாய் பார்க்குறாங்க. ஜிமின் இங்கே பாரு உங்களை தேங்க் பண்ணுறதுக்காக சார் இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் யோனிஜின் அப்புறம் ஃப்ளெக்ஸ் 3 பேரும் பவ் பண்ணி தேங்க்யூ சொல்லி ஜங்குக்கிட்ட சொல்கிறாங்க. நான் தான் உங்களுக்கு தேங்க் பண்ண சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க 3 பேருக்கும் அவர் சின்னதாக ஒரு ரிவார்ட் மட்டும் கொடுக்குறாங்க. இதை சொல்கிறாங்க சின்ன ஒரு ரிவார்ட் சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. சொல்லிட்டு ஜிமின் வாங்கிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஒரு அவார்ட் ஷோ ஒன்று இருக்குது சொல்கிறாங்க. அவார்ட் ஷோவா? ஆமாம் ஒரு அவார்ட் ஷோ. அது எங்கள் கம்பெனி சார்பில் நடக்குது. எங்கள் கம்பெனி வந்து எங்கள் கம்பெனி வந்து ஒன் ஆஃப் த ஒரு ஸ்பான்சர் தான். அதில் அது வந்து உங்களோட கம்பெனி வந்து நாமினேட் ஆகிருக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? உங்கள் கம்பெனி நாமினேட் ஆகிருக்கு. அதில் யாருக்கு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இங்கே ஜேர்னலிஸ்ட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்ம ஜிமின் மாதிரி இன்னும் பேர் நிறைய பேர் இருக்காங்க அந்த கம்பெனியில் சீனியராக இருக்காங்க. இப்போ அதில் போய் எவ்வளோ பேர் நாமினேட் ஆக போகிறாங்கன்னு தெரியல. நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த சார் பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க நாமினேட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அப்ளை பண்ணி வைங்க சொல்கிறாங்க. சரின்ட்டு சாயுமே அப்ளை பண்ணிடுறாரு. நம்ம ஜிமின் யோனிஜன் பேர் எல்லாரும் பேரையும் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒன் வீக்கில் தெரிஞ்சிடும் ரிசல்ட் அப்படி சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நம்ம ஜாய் சொல்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஜிமின் ஜங்கு பார்க்குறாங்க. எதுக்காக அப்படி பண்ணியிருப்பாரு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ஏன்னா நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. எல்லாத்துமே ஜிமின் வந்து பெஸ்ட்டாக ஆர்டிக்கல் பண்ணுறாங்க இல்லையா. அவருக்கு 2-3 அவார்டு இது வரைக்கும் வாங்கியிருக்காரு. இருந்தாலும் அவருக்கு இன்னும் நிறைய ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம உருவாக்கி கொடுக்கலாம் சொல்லிட்டு பார்க்குறாரு. கண்டிப்பாக ஆனால் அவர் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிரியேட் பண்ணி தருவார். அவர் உண்மையாக அவார்டு வாங்கினா அவரோட அந்த ஆர்டிக்கலுக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா சும்மா கொடுத்துட மாட்டாங்க யாரும். ஜஸ்ட் ஒரு ஜஸ்ட் ஒரு கிரியேட் பண்ணி கொடுக்குறது அந்த ஒரு வழி மட்டும் கிரியேட் பண்ணி தர்றாரு. இப்போ வந்து பக்கம் நம்ம ஜாய் தான். சரி ஓகே நீங்கள் டின்னர் சாப்பிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் நான் கிளம்புறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அவங்க போயிடறாங்கடா. இந்த பக்கம் நம்ம ஜிமின் வந்துட்டு பார்க்குறாரு. ஜிமின் தான் ஜங்கு கால் பண்ணுறாங்க. சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்க்கிங் லாட்டில் சொல்கிறாங்க. வெயிட் பண்ணுங்க நான் வரேன் சொல்லிட்டு ஜங்கு ஜிமினும் இல்லை கீழே போகிறேன் சொல்லிட்டு கீழே வராரு. வந்து பார்த்தா ஜங்கு நின்றுருக்காங்க. ஜிமின் டேரெக்டாக ஜங்குக்கிட்ட வராங்க. என்ன பண்ணுறீங்க கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க. நீங்கள் எதுக்காக எல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டாங்க. பாரு நான் என்ன பண்ணுறேன்னாக்க ஒன்றை மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா நீங்கள் எல்லாரும் பெஸ்ட்டாக பண்ணிச்சிருக்கீங்க. அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நான் கிரியேட் பண்ணி தரேனே தவிர நான் ஒன்றும் உங்களுக்கு அவார்டாக கொடுக்க போகிறது கிடையாது. ஓகேவா உங்களுக்கு அப்ளை பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்தால் அவங்க கண்டிப்பாக அவார்டு தருவாங்க. இதுதான் மற்றபடி எதுவும் பண்ணல. இது தப்பா நான் உனக்கு மட்டும் பண்ணல எல்லாருக்கும் மாதிரி பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிமின் தான் போகலான்னு பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு வந்து ஹக் பண்ணுறாங்க. என்ன கோமா கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அன்றைக்கி ஃபோன் பண்ணேன், ஃபோன் ஆஃப் இருந்துச்சு என்னாச்சு கேட்குறாங்க. ஒன்றரை ஒன்று கேட்கணும்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நீ தான் என்கிட்ட ஹைட் பண்ணுறியா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. சொல்லு என்கிட்ட ஹைட் பண்ணுறியா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்லுன்னு தெரியல. அது சொல்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்காங்க. சொல்லு ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு ஜிமின் எதுவும் சொல்லாமல் நான் எப்படி சொல்கிறது சொல்லி கேட்குறாங்க. ஏதோ ஹைட் பண்ணுறது தெரியுது கொஞ்சம் சொல்ல அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் மேபி எனக்கு எக்ஸ்பா லவ் இருந்தால் சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. இல்லை எனக்கு மேபி எக்ஸ் லவ் இருந்தாங்கன்னா சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி ஆகிடுது. உனக்கு அப்படி கேட்குறாங்க. சொல்கிறாங்க. பொய் சொல்லாத சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. நான் பொய் சொல்லல ஆல்ரெடி நான் ஒரு பர்சன் லவ் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த லவ்வில் ரொம்ப டிப்ரெஷன் அதிகமாகிடுச்சு. அந்த ரீசன் தான் வந்துட்டு எனக்கு உங்கள்கிட்ட க்ளோஸாக வர பயமாக இருக்குது. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஸோ ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு உங்ககிட்ட வரணும்னு ஆசையாகவும் இருக்குது. ஒன்று ஃபீல் பண்ண கூட தோணுது. ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. எங்காக நான் ஹர்ட் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. எதனால ஹர்ட் ஆகிடுவா என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமினும் அவர் ஜங்குக்கிட்ட அவர் லவ் ஸ்டோரி அங்கேயே சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. எனக்கு ஒரு பையனை தெரியும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஒரு பையன் என்னோட சீனியர் தான். அவங்க தான் லவ் பண்ணுறதா சொன்னாங்க. ரொம்ப டிசைன் சுற்றி வந்தாங்க. சரி ஓகே ரொம்ப டிசைன் இப்படி சுற்றி வராங்களே சொல்லிட்டு நானும் அவர் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். பேர் சொல்கிறாங்க. பேரெலாம் சொல்ல தேவையில்ல ஜங்க் சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்க் வந்து இப்போ பாசிட்டிவ் ஆகிட்டு ஜிமின்னு பார்க்குறாங்க. 2 பேருக்கும் ஓகே தான் சொல்லி தோணுச்சு. என் கூட ரொம்ப கேரிங்காக இருந்தார். ஸ்டார்டிங் ரொம்ப கேரிங்காக இருந்துச்சு. போக போக அந்த கேரிங்கே கொஞ்சம் டாக்ஸிக்காக மாறிச்சு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் என்னை யாருக்கிட்டையும் பேச விடாமல் என்னையாவே இருக்க விடலை. நானாகவே இல்லை அப்படின்ற அளவுக்கு ஓரளவுக்கு மாறிட்டேன். ஏன்னா அவங்க சொல்கிறது மட்டுமே நான் கேட்குற மாதிரி இருந்துச்சு. எனக்கான எதுவுமே நான் யோசிக்க முடியல. எல்லா இடத்துலையுமே அவங்க தான் எனக்கு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணாங்க. நீ இதை பண்ணு அதை பண்ணு இதை படி இப்படி பண்ணு அப்படி சொல்லிட்டு எல்லா விஷயத்துலையும் லாஸ்ட்டாக எனக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமே சொல்லிட்டாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. என் கூட ஃபாரின் வா அப்படி சொன்னாங்க. நீ தானே படிக்க போகிற என்னதுக்கு கூப்பிட்றேன் நான் கேட்டேன். நீ ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போகிறேன். நான் வந்துட்டு இந்த ஜேர்னலிஸ்ட்டாக தானே ஆக போகிறேன். நான் இதுக்கு அங்கே வரேன்னு சொல்லி கேட்டப்போ இல்லை எனக்காக என் கூட நீ வரணும் நான் இருக்கிற இடத்துல நீ இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணாங்க. என் அப்பா அம்மா விட்டுட்டு இந்த நேட்டிவ் ப்ளஸ் விட்டு என்ன வர முடியாது. நான் கொரியாலே எனக்கு ஹாப்பியாக இருக்குது. நான் இங்கே தான் வந்துட்டு ஜேர்னலிஸ்ட்டாக இருக்க
ஆசைப்பட்றேன். ஃபாரின்ல நான் வரமாட்டேன், எனக்கு அங்கே எதுவும் தெரியாது, நான் எதுக்கு அங்கே வரேன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் பயங்கர ஆர்குமெண்ட் ஆனிச்சு. அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க, நீ ரொம்ப மாறிட்ட, நீ வந்துட்டு நீயாவே இல்லை சொல்லிட்டு. அப்போ வரைக்கும் எனக்கு ஃபீல் ஆகலை. அதுக்கப்புறம் தான் என்ன திரும்பி பார்த்தா நானாவே இல்லைன்ற மாதிரி தோணுச்சு. அப்புறம் ஒரு கடத்துக்கு மேலே வந்துட்டு நான் பிரேக்கப் சொல்லிட்டேன். அவங்களால ஏற்றுக்க முடியல சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம், அதனால ஏற்றுக்க முடியல. அதுக்கப்புறம் சொன்னாங்க, இல்லை ஓகே நீ இப்போ உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, நான் உனக்கு இதுக்கு அவர் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு எவ்வளோ கேட்டாங்க. அதனால என்னால் முடியல. ஏன்னா அந்த பையனை வந்து ஹேண்டில் பண்ண முடியல. எப்போதுமே வந்துட்டு அவர் சொல்கிற மாதிரி கேட்டு அவங்க என்னை வான்னு சொன்னால் நான் வரணும், நீ போன்னு சொன்னால் போகணும் அப்படின்ற மாதிரி நான் இருந்தேன். அந்த லவ் எனக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணிச்சு. அப்படி ஒரு லவ் நமக்கு வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே வந்துட்டு பிரேக்கப் சொல்லிட்டு வந்துட்டேன் சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் ஆகுது மீட் பண்ணி. அப்புறம் என் நம்பர் கூட சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ அப்படி இருந்தால் கூட ஸ்டில் இப்போ வரைக்கும் என் நம்பர் எப்படியா கண்டுபிடிச்சி எனக்கு கால் பண்ணிட்டே இருக்கான், டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். அந்த ரீசனால தான் இப்போ வரைக்கும் அவன் ஃபாரினில் இருக்கான், இருந்தாலும் கால் பண்ணிட்டே இருப்பான். அந்த ரீசனால தான் சம்டைம்ஸ் நான் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, ரொம்ப லவ் பண்ணியும் அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி இல்லை, அவன் ரொம்ப லவ் பண்ணான். சம்டைம்ஸ் ரொம்ப கேரிங்காக தான் இருந்தான். அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சி. ஸ்டார்டிங்கில் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக தான் போணுச்சு. ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணுவான், ரொம்ப பாசிட்டிவாக ஒரு மாதிரி அப்படி தான் இருப்பான். யார்கிட்ட பேச விட மாட்டான். என் கூட இரு சொல்லுவான். அவன் கிளாஸ் வேறு, என் கிளாஸ் வேறு, நான் ஜூனியரும் சீனியர். அப்படி இருந்துமே ஃப்ரீ டைம் ஆனால் நான் வந்து கூட்டிகிட்டு போவோம், வெளில கூட்டிகிட்டு போவோம். அப்படி தான் இருந்துச்சு. அது ஒரு கட்டத்தில் கொஞ்சம் டாக்ஸிக் ஆகிடுச்சு. என்கிட்ட யாரும் நார்மல் பேசினா கூட அவங்க அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவான். எதுக்கு பேசுகிற, ஏன் தெரியாமல் மாதிரி அடிச்சிட்டா கூட எப்படி அவனை இடிக்கலாம் சொல்லிட்டு ரொம்ப வந்து கோவம் வரும். அவனுக்கு கோவத்தை பார்க்க எனக்கு பயமாக இருக்கும். சேம் டைம் அவன் ரொம்ப லவ் பண்ணுறதா சொல்லுவான். நான் அவனுக்கு கொஞ்சம் விட்டு தள்ளி போகணும்னு நினச்சாலே அழுவான், ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவான். சரி நானும் அதில் தான் கொஞ்சம் வீக் ஆகிட்டேன். அப்புறம் போக அப்புறம் நான் வந்துட்டு அவன் சொல்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். சரி நம்ம பாய் ஃப்ரெண்டில் நம்ம வந்து சேஃபாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க, மற்றவங்க மட்டும் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே இருந்துட்டேன். ஒரு கடத்துக்கு மேலே எனக்கு அதுக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுச்சு. அவங்க உட்கார முடியல சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ சொல்கிறாங்க, இப்போ அவன் ஃபாரினில் இருக்கான், அவன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா அவங்க ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சுட்டான், ஆனால் அங்கேயே ஃபாரினில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இப்போது மனசில் சொல்கிறாங்க, இப்போதைக்காக எதுவும் இவன் இல்லை, அவனில் எனக்கு வேறு லவ்வுமே இல்லை. ஆனால் எனக்கு தெரியல, கொஞ்சம் டேஸாக எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நீங்கள் என்ன அப்ரோச் பண்ணுறீங்க, எனக்கு உங்க கூட ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் பயமாக இருக்குது, எங்கே நீங்களும் அப்படி தான் இருப்பீங்களோ சொல்லிட்டு எனக்கு அதனால தான் சொல்கிறாங்க. இப்போ கூட பாருங்கள், இப்போ நீங்கள் ஒரு ஆப்பர் செஞ்சு கொடுத்துருக்கீங்களா, எனக்கு எதுவும் நீங்கள் இதெல்லாம் எனக்கு நீங்களே பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு ஒன்று கிடைக்குதுன்னா நானே ஒன்று ஏர்ன் பண்ணுறதா இருக்கணும். நான் வந்துட்டு இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னா அது எனக்கு வந்துட்டு அதுக்கு கிடைச்ச ஒரு அவார்டாக இருக்கணும். நீங்கள் ஹெல்ப் பண்ணி அது வரக்கூடாது சொல்லிட்டு நானே ஏர்ன் பண்ணணும் என்னோட ஓன் ஃபீல்டில் சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம்க்கு அது புரியுது, நான் அப்படி பண்ணல, நான் உனக்காக மட்டும் பண்ணல. இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட்டாக இருக்காங்க இல்லையா, அவங்க நல்ல ஒரு திறமையானவங்களும் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு அவார்டு கிடைக்கணும். அப்போ அவங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும்னு நினச்சி தான் இப்படி பண்ணாது. எல்லாருக்காகவும் தான் பண்ணியிருக்கேன், உனக்கு மட்டும் பண்ணல. உங்கள் கம்பெனிக்கு நான் இது கொடுத்துருக்கேன், உங்கள் கம்பெனியில் எல்லாருமே சீனியராக இருக்காங்களோ அவங்களுக்கு இது போய் சேரும். நான் உனக்காக பர்டிகுலராக பண்ணல சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. நீ ஹார்ட்டாக இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஹார்ட்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இங்கே பாரு, இப்போ நான் ஒன்று சொல்லவா சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் தான், நீ நினைக்கலாம் நான் வந்துட்டு ஒரு 3 மந்த்தாக தான் நம்ம 2 பேருக்கு தெரியும், நீ அதுக்குள்ளே எந்த அளவுக்கு லவ் பண்ணுறியா சொல்லிட்டு நினைக்கலாம். ஆனால் நீ நல்லா கேட்டுக்கோ, எஸ்டர்டே டுடே டுமாரோ இந்த 3 டேஸ்மே உன்னை தான் லவ் பண்ணுறா சொல்லிட்டாங்க. என்ன கேட்குறாங்க. ஆமாம், 3 டேஸ்ன்றது நம்ம லைஃப்பில் மாறி வந்துகிட்டே இருக்கும். எஸ்டர்டே டுடே டுமாரோன்றது நம்ம லைஃப்பில் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, அது இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது சொல்லிட்டாங்க. ஜிம்மு பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க, நான் அப்படி தான் அந்த 3 டேஸும் உன்னை லவ் பண்ணுவோம். ஓகேவா, புரியுதா கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது பார்த்துட்ருக்காங்க. ஓகேவா, நான் எப்பவுமே லவ் பண்ணுவேன். அப்புறம் ஒரு 4 சீசன் சொல்கிறாங்க. 4 சீசன் ஆமாம் உனக்கு புரியுதா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பார்த்துட்டே இருக்காங்க. ஜம்க்கு ஆட்டம், அப்புறம் வின்டர், அப்புறம் சம்மர், அப்புறம் ஸ்ப்ரிங். ஓகேவா, 4 சீசனும் லவ் பண்ணுவான்னு சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு அது ஒரு மாதிரி கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது எப்போவுமே. ஓகேவா, அந்த சீசன் எப்படி மாறிக்கிட்டே இருக்குமோ சீசன் தான் மாறும். ஓகேவா, ஆனால் நான் அப்படியே தான் இருப்பேன், அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நான் லவ் பண்ணுவேன் சொல்லி ஜம்ப் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அது கேட்க ஒரு மாதிரி ஆகுது. நீ எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே ஒன்று இருக்க விடுவோம். ஓகேவா, ஏன்னா நான் அவனை கண்ட்ரோலாக பண்ணி வைக்க மாட்டேன். உனக்கு பிடிச்ச மாதிரி இரு. ஓகேவா, உனக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசு. நீ யாராவது பேசுகிற பாசம் தப்பானவங்களா இருந்தால் நான் அதை வந்துட்டு டேரெக்டாக சொல்லிவிட்டேன், தவிர நான் வந்துட்டு வேறு எதுவும் பண்ண மாட்டேன். ஓகேவா, ஏன்னா ஒரு பாய் ஃப்ரெண்டாக ஒருத்தவங்க வந்து இன்னொரு பாய் ஃப்ரெண்டை ப்ரொடெக்ட் பண்ணுவோம்லாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். எனக்கு புரியுது ஜங்குக்கு, எப்போவுமே ஒருத்தவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னா அது தெரியும். ஆனால் ஒருத்தவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குதா சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு அது தெரியும் டிஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. நான் உன்னை அப்படி எதுவும் பண்ண மாட்டேன். ஓகேவா, நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, உனக்கு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. நீ உன்னை ஃபர்ஸ்ட் அவ்வளோ ஹார்ட் ஆன மாதிரி நான் கண்டிப்பாக உன்னை ஹார்ட் பண்ண மாட்டேன், இதுக்காக தான் நீ பயப்படுறியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. உனக்கு பயமே இருக்காது கண்டிப்பாக என்கிட்ட, நான் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன், உனக்கு பிடிச்சா மட்டும் தான் உனக்கு எதுவுமே நான் பண்ணுவேன் சொல்கிறாங்க. சேம் டைம் எனக்கும் பாசிட்டிவ் அதிகமாக ஆகும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு பாசிட்டிவ் அதிகமாகும். உங்ககிட்ட யாரோ பார்த்தாலோ இல்லை நீ வேறு யாரோ பார்த்து பேசினாலும் எனக்கு கண்டிப்பாக பாசிட்டிவ் ஆகும். நார்மலாக பேசினா பாசிட்டிவ் ஆகுது, ப்ளட் பண்ணுற மாதிரி பேசினா எனக்கு பாசிட்டிவ் ஆகும் சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு புரியுது, லெவலில் கொஞ்சம் பாசிட்டிவ்னஸ் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் இப்போ ஹாப்பியாக இருக்குது, இந்த ரீசனால் தான் என்கிட்ட தள்ளி போனியா சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, கொஞ்சம் அகைன் ஹார்ட் ஆகிடணும், உங்ககிட்டயே நான் அதிகமாக இப்போ க்ளோஸ் ஆகிட்டு அப்புறம் நீங்களும் அவங்கள மாதிரி சொல்கிறாங்க. அவங்கள மாதிரி நான் இருக்க மாட்டேன், அவங்க எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் இப்படி இருக்க மாட்டேன். ஓகேவா சொல்லிட்டு ஜிம் ஜங்க் சொல்கிறாங்க.
இப்போ ஜங்குக்கும் ஹாப்பியாக எடுத்து ஃபைனலாக நம்ம ஜங்க் தான் சரி ஓகே இப்போ ஒரு வார்ம் ஹக் தெரியா சொல்கிறாங்க. ஜிம்மி போய்ட்டு ஜங்க் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஈவன் எனக்கு இந்த ஹக் வேணும்னு சொல்லி ஜிம்மி சொல்கிறாங்க. அப்படியா எவ்வளோ வேணும் எடுத்துக்கோ சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்மி ஜங்க்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ தானே ஹாப்பியாக தான் இருக்கியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சரி ஓகே இனிமேல் எப்போவும் எனக்கு ஒரு இப்போ அவனுக்கு எப்போலாம் பேசணும்னு தோன்றோ அப்போலாம் பேசுவோம் ஓகேவா. ஆனால் நான் தள்ளி இருக்க மாட்டேன். நான் எப்போவும் உன்ட்ட பேசுவேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நான் எப்போ உன்ட்ட பேசிட்டு தான் இருக்கேன் ஓகேவா. ஏன்னா என்னால் உன்கிட்ட தள்ளி இருக்க முடியாது. ஸோ உனக்கு எப்போ தோன்றோ அப்படி கால் பண்ண. ஆனால் எனக்கு தோன்றப்ப கால் பண்ணுவேன், டெக்ஸ்ட் பண்ணுவேன். என்னால் எனக்கு எல்லாம் தோணுதோ அதெல்லாம் பண்ணுவேன் சொல்கிறாங்க. என்னை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. உங்களை யாரும் ஸ்டாப் பண்ண சொல்லவும் இல்லை. ஸோ ஜிம்மி சொல்கிறாங்க. ஜங்க்கு ஹாப்பியாக இருக்குது, நீ கொஞ்சம் ஸ்மைல் பண்ண அழகாக இருக்குது, கொஞ்சம் ஸ்மைல் பண்ணேன் அப்படி ஜங்க் கேட்குறாங்க. ஜிம்முக்கு கூட ஸ்மைல் பண்ணுறாங்க. அந்த ஐஸ் ரொம்ப அழகாக இருக்குது, ஸ்மைல் பண்ணுறது. ஜங்க் போயிட்டு ஜிம்மில் ஐஸில் கிஸ் பண்ணிடுறாங்க. ஜிம்முக்கு அது ஒரு மாதிரி இருக்கான்னு பிடிச்சிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. யாரோ பார்த்துட்டு போகிறாங்க அப்படி சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே பார்த்தோன்னு பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மு சார் ஓகே சொல்கிறாங்க. ஆமாம் அன்னைக்கு டேங்க நான் இன்டர்வியூ எடுக்கும்போது இங்கே பாசிட்டிவாக தான் நீங்கள் சொல்கிறாங்க. ஆமாம் பாசிட்டிவாக தான் அண்ணா சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. பின்னா அவங்கள்ட்ட ஃப்ளட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. இல்லை ஜஸ்ட் ஒரு நார்மலாக ஐயோ இங்கே பண்ணார் அவ்வளோதான் சொல்கிறாங்க. அதுவும் ஃப்ளட்டிங் பண்ணுறது தானே கேட்குறாங்க. ஜிம் டாக்காங்க லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே சொல்கிறாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தாலும் என் ஒய்ஃப் விட்டு அப்படி யாரும் பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஒய்ஃப்னு சொல்கிற வாட்ஸ்அப் கேட்டதும் சரி ஓகே உங்கள் ஃபேமிலிக்குலாம் ஓகேவா என்னை அக்செப்ட் பண்ணிக்க கேட்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை உங்களுக்கே தெரியும் நான் வந்து ஒரு சாதாரண ஜேர்னலிஸ்ட் சொல்கிறாங்க. சாதாரண ஜேர்னலிஸ்ட்டாக அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, நீங்கள் வந்துட்டு ஒரு சிஓவாக இருக்கீங்க, அது இப்படி ஒரு ரிச்சான ஃபேமிலி சொல்கிறாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஓகே. என் அப்பாவும் அப்படி கிடையாது, நானும் கிடையாது, அந்த மாதிரி இல்லை, எனக்கு ப்ராப்ளம் இல்லை சொல்கிறாங்க. நீ எப்போ ஓகே சொல்லிட்டு அப்புறம் வீட்டில் பேசுகிறான்னு சொல்கிறாங்க. சரி ஜிவனும் சரி ஓகே ஓகேவா சொல்கிறாங்க. ஜிவனை இப்போ போகிறதுக்கு ஓகே சொன்னால் சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கும் சரி ஓகே அது சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. ஒரே ஒரு கிஸ் மட்டும் எடுத்துக்கவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ வேண்டாம் சொல்லிட்டு இப்போ வேண்டவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜங்கு கிளம்புவா சொல்லிட்டு ஜங்கு பாய் சொல்கிறாங்க. ஜிம்மும் போயிடறாங்க. மேலே அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம யோனிச்சோன்னு ஃபிலிக்ஸும் வரைஞ்சி பார்த்துருப்பாங்க. சோனி அவரை லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. ஜிம் பயந்து போகிறாங்க. சொல்கிறாங்க நாங்கள் பார்த்துட்டோம், அப்போ உனக்கு ஒரு பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு ஹான்ஷேக் பண்ணுற மாதிரி இவர் பண்ண மாட்டார் ஓகேவா. ஹான்ஷேக்கும் இவருக்கும் வித்தியாசம் இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உண்மையாக சொல்கிறீங்களா அந்த காமெண்டா அவருக்கு இவருக்கு வித்தியாசம் இருக்குது ஓகேவா. இவரும் பாசிட்டிவாக இருப்பான்னு தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக பாசிட்டிவ் டைப் தான், ஆனால் அவன் அளவுக்கு இல்லை ஓகேவா. அவன் வந்து கண்ட்ரோல் பண்ணி வைப்பான். இதுதான் பண்ணணும் இதான் பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்க. இவர் அப்படி இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. இதுக்காக தானே நான் பயந்தா சொல்கிறாங்க. அதெல்லாம் பயப்படாது ஓகேவா. இவர் நல்ல பர்சன் தெரியாது, லவ் பண்ண சொல்கிறாங்க. சரிட்டு ஜிம்னு சரி ஓகே வாங்க சொல்கிறாங்க. அப்போ எங்களுக்கு ட்ரீட் எப்போ அப்படி கேட்குறாங்க. ட்ரீட்டா சொல்லி பொறுமையாக வைக்கிறேன் வாங்கடா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ 1 வீக் ஆஃப்டர் தான்டா நம்ம ஜிம்மி நின்றுருக்காங்க. எங்கேனாக்கா ஜிம்மி ஒரு பிளேஸ்க்கு வந்திருப்பாங்க. எப்போவுமே ஒரு வெளில தான் இருப்பார், ஜேர்னலிஸ்ட் இல்லையா, எப்போதும் வெளில அழைஞ்சிட்டே இருப்பார். இன்றைக்கி ஒரு ஐடலுடைய ஃபோட்டோ ஷூட் நடந்திருக்கும். அந்த ஃபோட்டோ கலெக்ட் பண்ணி தான் அவர் வந்திருப்பார். ஏன்னா அவங்க ஆஃபீஸில் கேட்டிருப்பாங்க மேக்ஸினில் போட்டதுக்காக. அந்த ஃபோட்டோ வாங்க தான் அவர் வந்திருப்பார். வந்துட்டு அந்த ஃபோட்டோ கவர் அந்த பேக்கில் வச்சுட்டு இருக்காரு. பயங்கர ரைனி கிளைமேட்டாக இருக்குது. ஜிம்மி பார்க்குறாங்க. ஜோன் எப்படி போக போகிறேன்னு சொல்லிட்டு நான் மட்டும் இப்போ தனியாக மாட்டேன், இந்த ஃப்ளிக்ஸ் ஒன்று மட்டும் எப்போ ஒன்றா போயிடுறாங்க, நான் மட்டும் தனியாக நின்றுருக்கேன் சொல்லிட்டு ஜிம்மி தான் நின்றுருக்காரு. ரைனி வர வந்துட்டுருக்கு, டைம் ஆகுது, டேக்ஸ் வேறு கிடைக்க மாட்டேன் சொல்லிட்டு ஜிம்மின்னு பார்க்குறாங்க. மொபைல் பார்த்தா நெட்ஒர்க் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ ஜிம்முக்கு என்ன பண்ண தெரியல, என்ன பண்ணலாம் சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நெட்ஒர்க் இப்போ தான் கொஞ்சம் ஒரு ஜிம் பார்க்குறாங்க. இப்போ அவங்களுக்கு கால் டாக்ஸி புக் பண்ண முடியாது போல. நான் பேசாமல் ஜங்குக்கு கால் பண்ணுவோமா, மேபி கால் பண்ணலாம் சொல்லி ஜங்கு ஜிம் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் ஜங்குக்கு தான் கால் பண்ணிருக்காரு. கரெக்டாக ஜங்கு இப்போ தான் ஆஃப் சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஏன்னா அவருமே எனக்கு ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணியிருப்பாரு. இப்போ பார்த்தா வெளில பயங்கர ரைனியாக இருக்குது. இப்போ ரைனி ஸ்டார்ட் ஆகிட்டு ரைனி இப்போ வந்துட்டுருக்கு. இப்போது ஜங்க் பார்க்குறேன் இன்னும் ரைனியாக இருக்குது சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறேன். ஃபோன் ஜிமின் கால் பண்ணிருக்காரு. ஜங்குக்கு பிக் பண்ணுறாங்க. ஹலோ ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. சொல்லுமா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் வந்துட்டு ஜங்குக்கு கொஞ்சம் ரைனியாக இருக்குது, கேப் வேறு கிடைக்க மாட்டேன் ஜங்குக்கு, நீங்கள் எங்கே இருக்கீங்க கேட்குறாங்க. நான் இப்போ தான் ரெடி ஆஃபீஸ் வந்து ரெடி இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படியா நீங்கள் இந்த பிளேஸ் சொல்கிறாங்க, அந்த வழி தான் நான் வருவேன் சொல்கிறாங்க. அப்படியா சரி கொஞ்சம் பிக் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ண வந்துடுறேன் சொல்லி ஜங்கும் இப்போ ஓகே போகிறாங்க. பார்த்தா மெக் இருக்காரு. ஜங்க் பார்க்குறாங்க. மெக் நீ அந்த கார் எடுத்துக்கோ, நான் என் காரில் போகிறேன் சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. நான் ஜிமின் இருக்கான ஜிமின் பிக் பண்ண போகிறேன் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகேடா சார் போக சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இது பக்கம் நம்ம ஜங்க் தானே கார் வந்துருக்காங்க. ஜிமின் பார்த்தா நல்லா ரைனி நினைச்சிட்டு ஏன்னா ஓரமாக தான் நிற்கிறாருன்னா அந்த சாரில் அடிக்கும் இல்லையா, சாரிலே பேண்ட் ஃபுல்லாக நினைஞ்சு போச்சு. இவங்க ஹெட்டு கூட நினைச்சி ஆனால் அந்த பேக் கூட பத்திரம் பிடிச்சிட்டு இருக்காரு. நினைஞ்சிட்டு கூட சொல்லிட்டு எனக்கு அந்த ஃபோட்டோலாம் இருக்குது சொல்லிட்டு ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காரு. கரெக்டாக ஜங்கோட கார் வந்து வந்துட்டு நம்ம ஜங்க் அங்கேருந்து பார்க்குறாங்க. ஒரு கார் வெளிச்சத்தில் ஜிமின் நிற்கிறது தெரிஞ்சிருச்சு. டக்குன்னு போய் காரை ஸ்டாப் பண்ணிட்டு அவர் ஒரு அம்பளம் எடுத்து ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிட்டு போகிறாங்க. போய்ட்டு ஜங்க் ஜிமின் போய் பிக் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் பார்த்தா பயங்கர ஷுகர் ஆகிட்டு இருக்காரு. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. என்னது இதெல்லாம் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின் மழை வந்தா ஒரு பில்டிங்கில் இருந்து சொல்கிறாங்க. இல்லை நான் பில்டிங் விட்டு வெளில வந்துட்டேன், அதுக்கப்புறம் வந்து மழையே வந்துச்சு, நான் ரிட்டன் போகவும் முடியல சொல்கிறாங்க. இப்போ ஜங்குதா கார் வந்து உட்கார வைக்கிறாங்க. ஜிமின் உட்காராங்க. ஜங்குதா அங்கே இருக்கிற காரில் ஒரு டவல் இருக்குது, அதை எடுத்துகிட்டு அப்படியே ஜிம்முடைய ஹெட்டெல்லாம் வைப் பண்ணி விடுறாங்க. பாரு கோல்டு பிடிச்சிக்கு போக சொல்லிட்டு அவர் காரை வைப் பண்ணி விடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோக்கு எதுவும் 1000 காலம் சொல்கிறாங்க. என்ன ஃபோட்டோ சொல்கிறாங்க. இது ஒரு ஐடலோட பிக்கு, மேக்சினுக்காக நம்ம எங்களோட சார் கேட்டாங்க, அதான் கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்து சொல்கிறாங்க. இந்த டைமில் வருவா சொல்கிறாங்க. ஆமாம் நீ பைக்கு கார் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டியா கேட்குறாங்க. இல்லை கம்பெனி எப்போதுமே கம்பெனி கார் கொடுப்பாங்க, நம்ம கார் ஓனாக வச்சுருந்தோம்னா நம்ம தானே பெட்ரோலாம் செலவு பண்ணலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. கடவுளே சொல்லிட்டு அவர் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காரு. இப்போ நம்ம ஜங்க் தான் ஜிம்முடைய ஹேர்லாம் வைப் பண்ணி விடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ காரில் அவர் கொஞ்சம் இந்த ஹீட்ரு போட்டு விடுறாரு.
இப்போ ஜிமினுக்கும் கொஞ்சம் அப்படியே வாமா இருக்குது. அச்சோ ரொம்ப குளிர்ல சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன் குளிர் தான் செய்யுது சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஜிம் நிறைய பேர் தேங்க்யூ ஜங்க் இந்த டைம் வந்து சொல்கிறாங்க. தேங்க்யூவா என்னடா பேசுகிற பாய் ஃப்ரெண்ட்கிட்ட போயிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஒரு லவ் யூ சொன்னால் கூட ஹாப்பியாக இருக்கும் சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் லேட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க சொல்கிறாங்க லவ் யூ சொல்கிறாங்க. ஜிமினும் ஓகே சொல்கிறாங்க. ஓகே தான் நான் ரிட்டர்ன் சொல்ல மாட்டியா கேட்குறாங்க. சொல்கிறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு அவரும் சரி கிளம்பலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. சரி ரொம்ப ரெனியாக இருக்குது என் வீட்டுக்கு போகலாமா கேட்குறாங்க. உங்கள் வீட்டுக்கு ஆமாண்டா உங்கள் வீட்டு ரொம்ப லாங்கில் தானே இருக்குது என் வீட்டு பக்கத்தில் தானே இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஏன் சாருக்கு நம்பிக்கை இல்லையா அப்படி கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன அப்படி கேட்குறேன் என் வீட்டுக்கு வா சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் சரி போங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கும் அவர் வீட்டு தான் கூட்டிகிட்டு வராங்க. இப்போ ஜங்கு ஜிம்மு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு சொல்கிறாங்க சொல்கிறாங்க இங்கே வா ரெஸ்ட் ரூம் சொல்கிறாங்க. அங்கே இருக்குது சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் இரு சொல்கிறாங்க. ஏன் சொல்லி கேட்குறாங்க. இந்த பாத்ரூம் போய் குளிச்சிக்கோ சொல்கிறாங்க. குளிச்சிக்கோ வா சொல்கிறாங்க. குளிச்சிக்கோ சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போய்ட்டு சரி ஓகே சரி பாத் பண்ணிடுறாரு. பாத் பண்ணிட்டு வெளில வந்து நம்ம ஜங்கு வந்து ட்ரெஸ் எடுத்து வைக்கிறாங்க. இது போட்டுக்கோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது நைட் சூட் தான் அது ஜங்கு கூட தான் எது சொல்கிறாங்க. இது நல்லா தான் போட்டுக்கோ சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினும் அதை போட்டுக்கிறாங்க. இப்போ ஜங்கும் அவர் வேற ஒரு ரூமில் போயிட்டு ஆல்ரெடி ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்திருப்பாரு. இப்போ அவர் அழகாக நின்றுருக்காரு. எப்படின்னா ஒரு பாத்ரூம் வேர் பண்ணிட்டு அப்படின்னா ஒரு பாத்ரூம் மேலே ஒரு ஷர்ட் ஒரு ஓப்பன் ஷர்ட் மாதிரி போட்டிருக்காரு. அழகாக இருக்காரு பார்க்கறதுக்கு. போயிட்டு அவர் காஃபி மேக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிம்மில் வந்து சோஃபாவில் உட்காடுறாங்க. அவருக்கு பயங்கரமாக குளிரிட்டு இருக்கு. இப்போ ஜங்கு தான் காஃபி எடுத்து கொடுக்குறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் எடுத்துக்கிறாங்க. இவர் அப்படியே காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. இப்போ தான் யோசிச்சுட்டு கால் வருது. இப்போ ஜிமின் பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. டே ஜிமின் எங்கே இருக்கா சொல்லி கேட்குறேங்க. டே நான் அவங்க தனியாக வந்து மாட்டிட்டு தெரியுமா அதுக்கப்புறம் சொல்லிட்டு ஜங்க் கூட இருக்க சொல்கிறாங்க. அப்படியா ஜங்க் கூட இருக்கே அப்போ சேஃபாக தான் இப்போ பத்திரமா சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டாரு. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க பாரு. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட கேட்குறத சொல்கிறாங்க. அவங்களுக்கும் தெரியுதுன்னு நீ சேஃபாக இருக்கா சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஆமாம் ரொம்ப சேஃபாக தான் இருக்கா சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஏன் சார் என்ன பண்ணுறாங்களா என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே இல்லை சொல்கிறாங்க. பின்னா சேஃபாக தானே இருக்கீங்க சொல்லிட்டு ஜங்கு கிட்டே வராங்க. ஜிம்மிக்கிட்ட ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சேஃபாக தானே இருக்கீங்க சொல்லி கேட்குறாங்க. நான் சேஃபாக தான் இருக்கேன் சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்மு சொல்கிறாங்க. 2 பேர் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் போய்ட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்கு ஜிம்லேயே தான் பார்த்துருக்காங்க. ஏன் என்னையே பார்க்குறீங்க சொல்கிறாங்க. சரி ஓகே அன்னைக்கு கேட்டேன் கொடுக்கல இன்னைக்கு கூட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதுக்காக தான் உங்கள் வீட்டு கூப்பிட்டு வந்தீங்க அப்படி கேட்குறாங்க. சரி ஓகே நான் அதை கூட்டிட்டு வர போதுமா சொல்லிட்டு அவர் தள்ளி போய் உட்காந்துக்கிறாங்க. ஜிம்முக்கு பிடிச்சிருக்கு. ஜிம்முக்கு வந்து ஜங்கு பிடிச்சிருக்கு. ஆனால் டீஸ் பண்ணுறாரு. சரி ஓகே கொஞ்சம் டேஸ்க்கு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஜங்குக்கும் பாரு ரொம்ப பண்ணுறான் நீ கொடுக்க மாட்டேங்கிறான்னு பாரு சொல்லிட்டு சரி ஓகே அவன் வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் ஹார்ட் ஆயிருக்கான். அதை அப்படி யோசிக்கிறான். நான் சரி இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு விட்டுறாரு. இப்போ ஜிமின் தான் சரி ஓகே ஃபுட்டு சொல்கிறாங்க. ஃபுட்டா நான் குக் பண்ணுறேன் என்ன வேணும் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு கிட்ட கிடைக்குமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சாவில் ஃபுட்டெல்லாம் சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. அவ்வளோதானே சொல்லிட்டு அவர் போயிட்டு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணால் எல்லாத்துக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. அந்த வீட்டில் சொல்கிறாங்க நான் மட்டும் தான் சொல்கிறாங்க. குக்கிங்லாம் நான் மட்டும் தான் சொல்கிறாங்க. எல்லாமே நீங்கள் தான் நான் சொல்கிறாங்க. பரவாயில்ல ஜங்குக்கு நீங்கள் நல்லா உங்களே நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்களா சொல்கிறாங்க. நாங்கள் பாருங்கள் நான் யோன்ஜில் ஃப்ளிக்ஸ் 3 பேர் அடிச்சுப்போம் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. நீ குக் பண்ணுறியா நான் குக் பண்ணுறியா நீ பண்ணு நான் பண்ணு சொல்லிட்டாங்க. பயங்கர ஃபைட் பண்ணுவோம் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. இங்கே அப்படிலாம் இல்லை நான் மட்டும் தான் சொல்கிறாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக சொல்கிறாங்க. எல்லாருமே இருக்காங்க. எல்லாரும் ஐடியில் இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவரும் வந்துட்டு குக் பண்ணிட்டு இருக்காரு. எப்போயாவது டே வருவான் எப்போயாவது ஜேகப் வருவார். அவங்களும் வரணிக்கிறாங்களா ஒன்றா இருப்போம் சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் ஜேகப்பும் டேவும் ஒன்றா தான் வருவாங்க. வந்துட்டு வீட்டை கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிட்டு அதாவது வீக்கெண்டில் வருவாங்க ஃப்ரீ டைம் இருந்தால் சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஜிமினும் ஜங்கு பார்த்துருக்காங்க. ஜங்கு ஒரு குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அப்படி ஜிமின் போயிட்டு ஜங்கு பேக் பண்ணுறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படி ஸ்டமக்கில் ஒரு மாதிரி அப்படி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஜங்கு பார்க்குறேன் என்ன பண்ணுறது கேட்குறாங்க. ஜஸ்ட் எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது அதான் வாமா ஒரு ஹக் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இங்கே வா என் சொல்லிட்டு அவர் அப்படியே ஃப்ரண்ட்டில் தான் பின்னாடி வந்து முன்னாடி எடுத்துறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் போய் ஜங்கு ஹக் பண்ணுறாங்க. அவருக்கு ரொம்ப மாதிரி ஃபீல் பிடிச்சிருக்கு. ஜங்க் பார்க்குறாங்க. குக்கிங் பண்ணுமா வேணாமா கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்க. இல்லை அப்படி வாமா ஹக் பண்ணால் வேறு மாதிரி இருக்கே சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜஸ்ட் ஹக் தான் பண்ணேன் நீங்கள் ரொம்ப திங்க் பண்ணாதீங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் குக் பண்ணுறாரு. ஆனால் ஜங்க் வந்து ஜிமின் வந்து ஜங்கு ஹக் பண்ணி தான் இருக்காரு. ஹக் பண்ணி நின்றுருக்காரு. இப்போது நம்ம ஜங்க் தான் ஒரு குக் பண்ணி முடிச்சிட்டாங்க. சாப்பிடலாமா சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. ஜங்கு ஜிம்லேயே பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் எப்படியும் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக போயிட சொல்கிறாங்க. அது என்ன உனக்கும் என்ன நான் ஹக் பண்ணுறேன் பார்க்குறேன் நான் மட்டும் பார்க்கக்கூடாதா சொல்கிறாங்க. நான் பார்க்குறது வேறு நீங்கள் பார்க்குறது வேறு சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்குறத வேறு அப்படியே சாப்பிட்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. விட்டால் சாப்பிட்ருவேன் ஜங்க் சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் விட்டால் சாப்பிட்ருவேன் சரி போனால் அப்படி விட்டு வச்சிருக்கா சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. எனக்கு தானே பொறுமையாக சாப்பிட்றோன்னு விட்டு வச்சிருக்கா சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. அவர் ட்ரை ஆகிறாரு. ஜங்க் அதெல்லாம் பிடிச்சிருக்கு. அவர் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. இவரும் போய் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சரி ஓகே தூக்கம் வருது தூங்கவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அம்மா இந்த ரூம் சொல்கிறாங்க. ஏன் கூட தூங்க மாட்டேன் சொல்கிறாங்க. இது உங்கள் கூடவா ஆமாம் ஏன் கூட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறோன்னு எனக்கு வேறு ரூம் கொடுக்க இவ்வளோ பெரிய வீட்டில் ரூம் இல்லையா சொல்லியிருக்காங்க. ரூம் இருக்குதான் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. நீ என் கூட தூங்கணும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அது வேண்டாம் சொல்கிறாங்க. நான் ஜென்டில்மேன் தான் ஓகேவா நம்ப சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் எந்த பக்கம் பார்த்தாலும் ஜென்டில்மேனாக தெரியல சார் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்படியா நீங்கள் ஜென்டில்மேன் நம்புறேனாக்கா சொல்கிறாங்க. நம்புறேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜங்க் சொல்கிறாங்க நான் நம்புறேன் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே சார்
ஜங்குக்கு சொல்கிறாங்க சரி ஃபைன் 2 பேரும் ரூம் போகிறாங்க. அது ரூம் ஃபுல்லாக பிளாக் தான். ஜிம் பார்க்குறாங்க என்ன ரூம் ஃபுல்லாக பிளாக்காக ரெடியாக இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு பிளாக் பிடிக்கும் அதான் சொல்கிறாங்க. அப்படியே ஆகும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பார்க்குற ஏதோ சொல்கிறாங்க எதை சொல்கிறாங்க கோஸ்ட் ரூம் மாதிரி இருக்குது சார் ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஒரு நிமிஷம் எதை சொல்லிட்டு ஆன் பண்ணுறாங்க பார்த்தா ரூம் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக மாறிடுது. ஜிம் பார்க்குற என்னதுலாம் கேட்குறாங்க. அது எனக்கு எப்போலாம் மூட் சேஞ்ச் ஆகுதோ அப்போலாம் மாற்றிப்பா சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க பார்த்தா லைட்டாக ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா இருக்குது ஜிம்மில் வந்து படுத்துக்கிறாங்க. உங்களுக்கு நல்ல டேஸ்ட் அவங்க சொல்கிறாங்க. அது நான் சூஸ் பண்ணப்போ தெரிஞ்சிருக்கணும் உனக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்னை பற்றி பேசல சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. அப்படியா பட் நான் உனக்கு தான் பேசலாம் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஜிம்மில் வந்து படுத்துறாங்க. ஜங்க் படி ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க மிஸ்டர் ஜென்டில்மேன் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க என்ன பண்ணுறீங்க கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க ஜென்டில்மேன் தான் ஜென்டில்மேன் ஹக் கூட பண்ணக்கூடாது அதுவும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டாக சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஹக் கூட போய் நிறுத்திடுவீங்களா சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஹக் கூட நிறுத்திடுவான் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஏன்னா எனக்கு லீகலாக ஒய்ஃப் ஆகணும் அப்புறம் லவ் யூ சொல்லணும் அப்படிலாம் சொன்னால் தான் பண்ணுவோம் சொல்கிறாங்க. இப்போ அவரும் அமைதியாக இருக்காங்க சரின்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம்மில் ஹக் பண்ணிக்க ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நைட் குட் நைட் சொல்லிட்டு படுத்துக்கிறாங்க. ஜிம்முக்கு அது ஹாப்பியாக இருக்கும். அந்த நைட்டு ஃபுல்லாக அப்படி தான் போயிருக்கும். அவங்க சின்னதாக கூட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்க மாட்டார். ரொம்ப ஹாப்பியாக ஜிம்மில் பார்த்துருப்பாரு. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜிம்மில் வச்சு ரெடி ஆகுறாங்க. ஜங்கு எல்லாமே ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாங்க. அதுவும் அவர் ஜிம்மில் ஷர்ட்லாம் வாஷ் பண்ணி வச்சிருப்பாரு. இப்போ கரெக்டாக அந்த ட்ரெஸ் வந்து லாண்ட்ரி போட்டு ரொம்ப அயன் பண்ணி வச்சிருக்காங்க. ஜிம்மும் சரி ஓகே நான் கிளம்புவா சொல்கிறாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் இல்லை மார்னிங் நான் சாப்பிட மாட்டேன் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் மார்னிங் சாப்பிட மாட்டேன் சொல்கிறாங்க. எப்போ சொல்லக்கூடாது வா சொல்லிட்டு அவரும் ஃபுட் வந்து ஃபிட் பண்ணி விடுறாங்க. ஜிம்மும் சாப்பிட்றாங்க. ஜங்கும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. சரி போகலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஒரு ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க என்ன கேட்குறாங்க. என் கூட கொஞ்சம் வா சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க என் கூட வாங்க சொல்கிறாங்க. எங்கே ஜங்கு சொல்லி வா சொல்லிட்டு அவர் ஜிம்மில் கூட்டிகிட்டு போகிறாரு. பார்த்தா அவர் ஷோரூம் போகிறாங்க. இங்கே எதுக்கு சொல்கிறாங்க. பார்த்தா ஜங்கு தான் ஜிம்முக்காக ஒரு நியூ கார் வாங்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன கேட்குறாங்க. இது ஒரு சின்ன ப்ரெசென்ட் வச்சுக்கோ சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வேணாம் சொல்கிறாங்க. பாரு ஜிம்மில் எனக்கு ஆசையாக இருக்கு ஓகேவா நீ எப்போ இதே மாதிரி அலைஞ்சிட்டு இருக்க வேணாம் நீ அப்படியே யோசிக்காது ஓகே இந்த கார் வச்சுக்கோ சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரயிலில் அணையணும்னு அவசியம் இல்லை நான் எப்போதும் கூட இருக்க மாட்டேங்க. ஏன்னா நான் வந்துட்டு நேற்று வந்து நான் லேட்டாக கிளம்பி ஒன்று பிக் பண்ணிட்டேன். மேபி நானே வெளில போய் என்ன பண்ணியிருக்குது ஓகேவா அந்த கார் வச்சுக்கோ சொல்கிறாங்க. ஏன்னா உங்கள் ஆஃபீஸில் இருக்குது உங்களுக்குன்னு உங்கள் 3 பேருக்கு ஒரே ஒரு கார் தான் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி எவனும் ஜிம்மில் ஃபிக்ஸ் தான் எடுத்துகிட்டு போவாங்க. நீ தனியாக தானே இருக்க நீங்கள் 2 வீலர் கூட வச்சிருக்கல 2 வீலர் அவ்வளோ சேஃப் இல்லை இந்த கார் வச்சுக்கோ சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி இருக்குது அதை சொல்கிறாங்க. பாரு நேற்று நைட்டு நான் புக் பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. என்ன இருக்குது நேற்று நைட்டே நான் புக் பண்ணிட்டேன் வா சொல்லிட்டு அவர் அந்த கார் வந்து கொடுக்குறாரு. இப்போ ஜிம்மில் அந்த கார் ரிசீவ் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஜிம்முக்கு பிடிச்ச ஒரு கலரில் தான் அந்த கார் அவர் வாங்கி தர்றாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இதை என்னென்னு எடுத்துக்கிட்டோம் சொல்கிறாங்க. உன்னுடைய பாய் ஃப்ரெண்டோட ஃபஸ்ட்டு கிஃப்ட்னு வச்சுக்கோ சொல்கிறாங்க. இதுக்கு ஆமாம் ஃபஸ்ட்டு கிஃப்ட்னு வச்சுக்கோ சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. வச்சுக்கோ சொல்கிறாங்க. ஜிம் தேங்க்யூ சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நான் கேட்குறேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கார் வாங்கி கொடுத்தாலும் வீடு வாங்கி கொடுத்தாலும் லவ் வருது அப்புறம் சொல்கிறாங்க. லவ்ன்றது என் மனசுலேருந்து வர சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இதனால தாண்டா உங்கள்கிட்ட இன்னொன்று ஃபாலோ ஆகிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு சரி ஓகே தேங்க்யூ சொல்கிறாங்க. சரி ஓகே வச்சுக்கோ சொல்லிட்டு அவரும் அந்த காருக்கு கொடுக்குறாங்க. அவங்க காரும் ட்ரைவ் பண்ண தெரியல ட்ரைவ் பண்ண தெரியும் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜங்கும் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறாங்க. பர்ஃபெக்டாக இருக்குது ட்ரைவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மும் அந்த கார் ட்ரைவ் பண்ணுறாங்க. போயிட்டு வரா சொல்கிறாங்க. பத்திரம் போயிட்டு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. இப்போ ஜிம் பேட்டுக்கு அந்த காரை தான் ஃபஸ்ட் டைம் அந்த ஆஃபீஸ்க்கு வராங்க. அவருக்கு பிடிச்சிருக்கு அந்த கார் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஜிமின் அந்த கார் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் வராரு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் தான் அந்த காரோட ஒரு போஸ்ட் போட்டிருப்பாரு இன்ஸ்டாகிராமில். அந்த பிக் எடுத்துகிட்டு ஒரு போஸ்ட் பண்ணியிருப்பாரு மை பாய் ஃப்ரெண்ட் ஃபஸ்ட் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்க மேலே வர அப்போ யோன்ஜி ஃப்ளிக்ஸ் ஓடி வராங்க. அப்படியே அந்த கார் நாங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. என்ன சொல்கிறாங்க நீ போஸ்ட் பார்த்து நான் பார்த்தோம் வா காமி சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோன்ஜி ஃப்ளிக்ஸ் வந்து பார்க்குறாங்க. வாவ் அழகாக இருக்கா சொல்கிறாங்க. சரி ஓகே எங்களுக்கு ஒரு டின்னர் வாங்கி என்ன சொல்கிறாங்க. ஆமாம் எங்களுக்கு தான் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லை இந்த மாதிரி கார் வாங்கி தரதுக்கு. ஆனால் உனக்காவது இவ்வளோ அழகான ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அது எவ்வளோ கேரிங்காக பாரு எவ்வளோ ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு கார் அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேர் சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. ஆனால் அந்த கார்லாம் டிசர்வ் ஆன பர்சன் அது தெரியும் எங்களுக்கு சொல்கிறாங்க. சரி உங்களுக்கு என்ன டின்னர் வேணும் அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஆமாம் நைட்டு எங்களுக்கு டின்னர் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நம்ம ஜங்க் சைடு பார்த்தா அப்படியே ஒரு பர்சன் மறைச்சி பார்க்குறாங்க. இப்போ எதுக்குலாம் வைக்கிற மறைச்சி பார்க்குற சொல்கிறாங்க. ஏன்டா கூடவே இருக்க ஃப்ரெண்டு எனக்கு ஒன்று வாங்கி தரா சொல்கிறாங்க. டே அவன் பாய் ஃப்ரெண்ட்ரா சொல்கிறாங்க. சரி ஓகே அவனுக்கு கார் வாங்கி கொடுத்துருக்க அட்லீஸ்ட் எனக்கு டின்னராவது வாங்கி தருவியா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்குக்கும் கண்டிப்பாக டின்னர் தானே வேணும் சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு வாங்கி தர சொல்கிறாங்க. கண்டிப்பாக வாங்கி தரேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் சொல்கிறாங்க. இப்போ நைட்டு தானே நம்ம ஜிமினும் யோனிஜன் ஃப்ளிக்ஸ் 3 பேர் போகிறாங்க. அதே பிளேஸ்க்கு தான் நம்ம ஜங்குக்கும் மெக்கும் வராங்க. வந்து பார்த்தா ஜிம்முக்கு ஷாக்கு ஜங்குக்கும் என்ன பண்ணுறீங்க கேட்குறாங்க. இந்த இவன் டின்னர் கேட்டான் சொல்கிறாங்க. இப்போ மெக்க பார்க்குறாங்க. ஏன் உனக்கு கார் வாங்கி தரலாம் எனக்கு ஒரு டின்னர் வாங்கி தரக்கூடாதா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி போயிடுது. இப்போ ஜங்க் அது மறுக்கிறாங்க. என்னடா பேசுகிறா சொல்கிறாங்க. நான் சும்மா தான் கேட்டேன் இங்கே பார்ப்பா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன மேக் சொல்கிறாங்க. எனக்கு அதாவது உங்களோட பாய் ஃப்ரெண்ட் என்னோட பாஸ் எனக்கு டின்னர் வாங்கி தர சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு இல்லையா சொல்கிறாங்க. ஃப்ரெண்டு தான் வாங்கி கொடு அப்படி நானே கேட்டதுன்னு வாங்கி தர சொல்கிறாங்க. இப்போ யோன்ஜிட் பார்க்குறாங்க. நாங்கள் கூட அதுதான் வந்து சொல்கிறாங்க. அப்படியா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் டின்னர் வாங்கி தராங்களா. ஆமாம் சொல்கிறாங்க. வாங்க சொல்லிட்டு உட்காடுறாங்க. இப்போ அவங்க ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க. ஃபுட்டெல்லாம் வந்துட்டு இருக்கு. நம்ம யோன்ஜிட் பார்த்தா சோஜி ஆர்டர் பண்ணுறாரு. நம்ம ஃபிலிக்ஸும் அதே தான் மெக்கு குறைஞ்சவரே கிடையாது. எல்லாரும் பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணுறாங்க. ஜிம்மினும் ஜங்கு பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க பேசிக்கிறதுலாம் பார்க்க நல்லா இருக்குது.
இப்போ ஜங்குக்கு அப்படி ஜிம்மில் ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணுறாங்க. ஜிமினும் அப்படி ஜங்கோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோல்ட் பண்ணி ஜங்கே இப்போ ஜிமினி பார்த்துருக்கான், ஜிமின் ஜங்கத்தை பார்த்துருக்காங்க. இவங்க 3 பேர் ஒரு நாள் ட்ரிங்க் பண்ணிட்டாங்க. ட்ரிங்க் பண்ணிட்டு அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. ஜிமினி ஜங்கும் ஒருத்தர் ஹை கான்டாக்டில் இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஃபைனல் 2 பேரும் இவங்களாம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி கிளம்புறமா சொல்கிறாங்க. இப்போ யோன்ஜின் பார்க்குறாங்க. எங்களை கூட்டிகிட்டு போய் பத்திரமா வீட்டை சேர்த்துட்டு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்கும் சரி ஓகே நீ பத்திரமா போயிடுவா சொல்கிறாங்க. நான் போகிறேன் ஜங்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கும் அவர் காரில் மெக்க கூட்டிகிட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஜிமின் நம்ம யோன்ஜினும் ஃபிளிக்ஸ் கூட்டிகிட்டு வராங்கடா. இப்போ 1 வீக் ஆஃப்டர் நம்ம ஜங்குக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறாங்க. இப்போ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்காக தான் ஜங்கு போயிட்டு இருக்காங்க. சரிட்டு நம்ம ஜிம்முக்கு ஜங்கு சொல்கிறாங்க ஃபங்க்ஷன் போகிறோம் சொல்லிட்டு சரி ஓகே ஜங்கா போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் அவங்க கசன்லாம் வந்திருக்காங்க ஃபாரின். இதனால ரொம்ப ஹாப்பி பேசி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜங்குக்கு தான் வந்துட்டு அவங்க ஜிம்முக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் ஜங்கு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சொல்லுங்கள் ஜங்கா சொல்கிறாங்க. எங்கடா இருக்கா சொல்கிறாங்க. என்ன ஆஃபீஸில் தான் இருக்கா சொல்கிறாங்க. ஆஃபீஸில் சொல்கிறாங்க. சரி ஓகே நான் ஃபங்க்ஷன் வந்திருக்கேன். நீ கொஞ்சம் நேரம் பார்க்க முடியாது சொல்கிறாங்க. சரி ஓகே ஜங்கா பரவாயில்ல சொல்கிறாங்க. சரி ஓகே நான் நைட்டு தான் வருவேன் ரிட்டன் வீட்டுக்கு சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன் சொல்கிறாங்க. ஓகே பத்திரமா இருங்க சொல்கிறாங்க. சரி ஓகேடா சொல்லிட்டு அவரும் ஃபோன் கட் பண்ணிடுறாரு. அப்படி இந்த பக்கம் ஒரு பர்சன் இந்த ஜங்கு கிட்ட வராங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க சொல்லு ஹான்ஷிக் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கா சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. ரொம்ப டேஸ் ஆச்சு சொல்கிறாங்க. ஆமாம் நீ ஸ்டோவில் தானே இருக்கா சொல்கிறாங்க. ஆமாடா ஸ்டோவில் தான் இருக்கா. ஏன் கேட்குறாங்க. ஏடா சும்மா தான் கேட்டால் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு எப்படி போகுது லைஃப் சொல்கிறாங்க. நல்லா போகுது சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. இப்போது நம்ம இவர் பார்த்துருக்காரு. சரி ஓகே நான் கிளம்புறேன் அதான் சொல்லிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. ஏன்டா கேட்குறாங்க. இல்லைடா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கிறேன் சேல் வரைக்கும் போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்படியா நானும் வரவா சொல்கிறாங்க. நீ வரையா கேட்குறாங்க. ஆமாண்டா சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. என்ன ஏங்க சொல்கிறாங்க. கொஞ்சம் ஒர்க் இருக்கிற சொல்லி கூப்பிட்றாங்க. சரி அப்போ நீ போடா சொல்லிட்டு அவர் வந்துட்டார். இப்போ ஹான்ஷிக்கும் கிளம்புறாங்க. கிளம்பிட்டு டேரக்டாக சேல் வராங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு சுகா கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்ன ஏங்க சொல்கிறாங்க. இது ஒரு மீட்டிங் சம்மந்தமாக தான் சொல்லிட்டு அவருக்கு சில கொஸ்டின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பாரு இந்த மாதிரி ஒரு பர்சன் மீட் பண்ண சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அப்போ நான் கிளம்புவா சொல்கிறாங்க. இப்போ நான் கிளம்புறியா. ஆமாம் நான் போகணும்ல சொல்கிறாங்க. சரி போயிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ அவரும் அவங்க அப்பா மட்டும்லாம் போய் சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாரு. கிளம்பி அவர் வந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு வீட்டில் தான் இருக்காரு. அவர் வீட்டுக்கு வந்துட்டார். ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. அவர் கரெக்டாக இப்போ அவரோட வீட்டில் டோர் பெல் வந்து ரிங் ஆகிட்டு இருக்கு. ஜிமின் பார்க்குறாங்க. இந்த டைமில் யார் ஃபிலிக்ஸும் வந்துட்டு வீட்டில் எல்லாம் வெளில போயிருக்காங்க. இந்த டைம் யார் சொல்லிட்டு அவர் போய் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பார்த்தா பயங்கர ஷாக்கு. நிற்கிற பர்சன் பார்த்துட்டு ஹான்ஷிக் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஹான்ஷிக் பார்க்குறாங்க. வரலாமா கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. வரலாமா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமினும் உள்ளே வா சொல்கிறாங்க. டோர் ஓப்பனில் தான் இருக்குது. இப்போது ஜிமின் போகிறாங்க. உள்ள ஹான்ஷிக் வந்து உட்காராங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எப்படி இருக்கா கேட்குறாங்க. நல்லா இருக்கா நீ சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்கேன் சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஹான்ஷிக் ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஏன் பார்க்குற சொல்கிறாங்க. ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படிலாம் இல்லை நான் அப்படி தான் இருக்கா சொல்கிறாங்க. சரி நான் உனக்கு கால் பண்ணுறேன் எடுக்க மாட்டேங்கிறேன். என் நம்பர் பிளாக் பண்ணுறேன். வேறு யார் நம்பராவது கூப்பிட்டாலும் கால் வந்து பிளாக் பண்ணிடுறேன். என்ன தான் ஜிம் பிரச்சனை. ஓகே எனக்கு தெரியும் நம்ம பிரேக்கப் பண்ணிட்டு தான் ஃபைட் பண்ணணும் தான். ஆனால் அது அப்படியே இருக்கணுமா என்ன. ஏன் நம்ம அதுக்கப்புறம் ட்ரை பண்ணக்கூடாது அது கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ட்ரை பண்ணால் என்ன ட்ரை பண்ணணும் அப்படி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜிமின் ஹான்ஷிக் பார்க்குறாங்க. எனக்கு அகைன் உங்க கூட கமிட்டட் ஆகணும்னு சொல்கிறாங்க. சாரி அப்படி சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. எனக்கு அப்போது பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டு அது மறந்துட்டேன் ஓகேவா. எனக்கு நீ மூவ் ஆன் பண்ணிட்டா சொல்கிறாங்க. மூவ் ஆன் பண்ணிட்டான்னு சொல்லி கேட்குறாங்க. நீ யாரையா சொல்கிறாங்க. நான் ஒரு பர்சன் லவ் பண்ணுறேன் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஹான்ஷிக் ஒரு மாதிரி ஆகிடுது. அது எப்படி ஜிமின் ஜஸ்ட் என்னை பிரேக்கப் பண்ணி கொஞ்சம் ஜஸ்ட் ஆகுது 2 இயர்ஸ் இருக்குமா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. 2 இயர்ஸ் ஆயிடுச்சு ஓகேவா சொல்கிறாங்க. அந்த 2 இயர்ஸ்லாம் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். எனக்கும் உனக்கு செட் ஆகிற ஹான்ஷிக் புரிஞ்சுக்கோ. நானாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னையா இருக்கிற விடுற ஒரு பர்சன் தான் என்ன மாதிரி இருக்க விடுற ஒரு பர்சன் தான் லவ் பண்ணுவேன் ஓகேவா. எனக்கு அப்படி ஒரு பர்சன் நான் மீட் பண்ணியிருக்கேன். எனக்கு பிடிச்சிருக்கு. அவங்க கூட லைஃப்பில் மூவ் ஆன் பண்ண நினைக்கிறேன். இந்த அஸ்வின் என்கிட்ட மூவ் ஆகும் ஓகேவா. இதுக்கப்புறம் நான் டிஸ்டர்ப் பண்ணாத மீட் பண்ணாத. உனக்கு பிடிச்ச மாதிரி பர்சன் வருவாங்க ஓகே. அவங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஹான்ஷிக் பார்க்குறாங்க. ஏன் என்னோட பெட்டராக எனக்கு கிடச்சிட்டேன் நான் கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்க ஹான்ஷிக் தப்பாக பேசாத சொல்கிறாங்க. பின்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நல்லதை நான் பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க. சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டு தான் இல்லைன்னு சொல்லல. ஏன் நான் உண்மையில காட்டின லவ் கேரம் ஞாபகம் இல்லையா கேட்குறாங்க. இங்கே பாரு ஹான்ஷிக் நான் செட் ஆகாது வேண்டாம் ஓகேவா. நீ எனக்கு நான் கொடுத்த குட் மெமரிஸை விட பேட் மெமரிஸ் அதிகமாக இருக்குது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஹான்ஷிக் கேட்கவே இல்லை. அங்கே பாரு எனக்கு அகைன் ஒன்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு வராங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது எந்திரிச்சிட இங்கே பாரு வேண்டாம் இப்போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ யோன்ஜின் ஃபிளிக்ஸ் வந்துடுவாங்க. நீ ஃபஸ்ட்டு கிளம்ப சொல்கிறாங்க. ஏன் அவங்க வந்து என்ன கேட்குறாங்க. ஏன் அவங்களுக்கு தெரியாது என்ன கேட்குறாங்க. அவருக்கு தெரியும் தயவுசெய்து வெளில போ ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹான்ஷிக் கேட்குறதாவே இல்லை. அவங்க டக்கு நம்ம ஜிம்மோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹான்ஷிக் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் தான் புஷ் பண்ணுறாங்க ஹான்ஷிக்கை. இப்போ நம்ம ஹான்ஷிக்கை கொஞ்சம் ஜிம்மிட்ட கொஞ்சம் மிஸ்டேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பாரு என்ன பிடிக்கல உனக்கு என்கிட்ட. ஏன் 2 இயர்ஸாக ஃபாரின்லேருந்து வந்திருக்கேன் ஓகேவா. நான் முன்னாடி இருந்த விடவும் இப்போ கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கேன் ஓகே. என்கிட்ட எல்லாமே இருக்குது. நான் என்னோட ஓன் ஃபீல்டில் நிற்கிறேன் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இங்கே பாரு உன்ட்ட எப்போவுமே என்ன இருக்குது எதுக்கு நான் பார்த்ததே இல்லை. நான் உன்ட்ட லவ் மட்டும் தான் உன்னை பண்ணனே தவிர மற்றபடி உன்ட்ட எதிர்பார்த்ததே இல்லை. இவன் உன்ட்ட எதுவும் வாங்கிட்டு கூட கிடச்சி ஜிம் தான் ஹான்ஷிக் வந்து புஷ் பண்ணுறாங்க. இப்போ ஹான்ஷிக்கு கேட்கவே இல்லை. அவர்
பண்ணாங்க நம்ம ஜிம்முக்கிட்ட கொஞ்சம் ட்ரை பண்ணுறாரு கிஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணுறாரு கிஸ் பண்ணால் ஃபீல் பண்ணுவான். அப்போ நம்ம கூட வந்து பேசுவான் சொல்லிட்டு. ஆனால் ஜிம் அப்படி இல்லை. ஜிம் ஹான்ஷிக்கு புஷ் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் நம்ம ஹான்ஷி கொஞ்சம் ஹார்ஷாக நடந்துக்க ஜிம்மோட ஹெட் போய் லைட்டாக அடிபட்டுட்டு எங்கன்னா அந்த சோஃபாவில் அவரோட ஹெட் வந்து லைட்டாக அடிபட்டுடுது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஹான்ஷிக்கு அப்படி சொல்லி ஜிம் தான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக புஷ் பண்ணுறாங்க. இப்போ கரெக்டாக அந்த வீட்டு டோர் ஓப்பன் பண்ணி எனக்கு ஒரு பர்சன் என்ட்ரு ஆகுறாங்க. ஜிம்மின் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம்முக்கு டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்கு இருக்காரு. ஜிம்முக்கு பயங்கர ஷாக்கு. ஜிம் பார்க்குறாங்க ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஹான்ஷிக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு நீ என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு போகிறது கொஞ்சம் கூட யோசிக்கல. அவர் அப்படியே ஹான்ஷிக்கு பிடிச்சி எடுத்து ஒரே ஸ்லாப் வச்சு ஃபேஸில் என்ன பண்ணிட்டு இருக்கா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஹான்ஷிக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு என்னோட பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. இவனோட பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. இதை சொல்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு இதை ஜங்கு கேட்குறாங்க. இது அவனா சொல்லி கேட்குறாங்க. அவர் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சொல்லிப்பார் இல்லையா. ஜிமினும் ஆமான்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அவனுக்கு பிரேக்கப் ஆச்சு ரொம்ப டேஸ் ஆச்சு. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஹெட்டில் லைட்டாக பிளட் வருது. ஏன்னா அந்த சோஃபா நல்லா ஹைட் ஆகிடுச்சு. ஹெட் அதனால் லைட்டாக அப்படியே பிளட் வந்துட்டு இருக்கு. ஏன்னா அது கார்னர் நல்லா கிழிச்சு விட்டுருக்கோம். லைட்டாக அப்படியே பிளட் வந்துருக்கா. ஜங்கு பார்த்து பேனிக் ஆகிறாங்க. ஜங்கு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வெளில போக சொல்லிட்டாங்க. ஹான்ஷிக்கு பார்க்குறேன். நான் இதுக்கு வெளில போக சொல்லிட்டாங்க. பாருன்னு வெளில போக சொல்லிட்டு அவர் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஹான்ஷிக்கு எடுத்துட்டு டோருக்கு வெளில தள்ளி விட்டு டோர் லாக் பண்ணிட்டாங்க. ஜிம்முக்கு லைட்டாக ஹெட் பெயினாக இருக்குது. பிளட் வர வந்துட்டு இருக்கு. ஜங்கு போயிட்டு மெடிக்கல் அந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு உட்கார சொல்லிட்டு உட்காந்து அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணி விட்டாங்க. இதனால் அவர் போகும்போது இவனை நோட் பண்ணுறான்னு சொல்லிட்டு இப்போ அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்துட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜங்கோட ஃபேஸ் ஜிம்மால் பார்க்கவே முடியல. ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. இப்போ ஜங்க் வந்துட்டு அப்படியே டோர் லாக் பண்ணிட்டு வெளில வந்துட்டாங்க. வெளில வந்து பார்த்தா ஹான்ஷிக்கு அங்கே நின்றுருக்கான். இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. என்ன உனக்கு பிரச்சனை சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு நீங்கள் என்ன பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. அங்கே பாரு அவன் என் பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டாங்க. என்ன கேட்குறாங்க. அவன் என் பாய் ஃப்ரெண்டு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கா சொல்லி கேட்குறாங்க. உன் பாய் ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. இது எனக்கு ஜங்க் புது கதையாக சொல்கிறாங்க. புது கதை கிடையாது. இதுதான் பழைய கதை. ஓகேவா. நீ அவனோட பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஓகேவா. நான் தான் அவனோட நியூ லைஃப்பில் இருக்கேன். ஓகேவா. அவன் ப்ரெசென்ட்டில் இருக்கிறது நான் தான். நீ அவனை டிஸ்டர்ப் பண்ணாத. ஓகேவா சொல்கிறாங்க. நீ அவன் லவ் பண்ணப்போ அவன் ஹார்ட் ஆகிருக்கான். எனக்கு தெரியும் எப்பவுமே சின்ன வயசில் உனக்கு பிடிச்சதா நீ பண்ணுவேன். இவனோட அப்பா அம்மா சொல்லி கேட்க மாட்டேன். உனக்கு பிடிச்சது தான் நீ பண்ணுவேன். இவன் உன்னோட அப்பா அம்மாவே நீ சொல்கிறது தான் கேட்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு பர்சன். அப்படி இருக்க ஒரு பாய் ஃப்ரெண்ட் எப்படி பார்த்துக்கணும் தெரியும். ஓகேவா. நீ கசன் தான். அதுக்காக நீ சொல்கிறது நான் வீட்டில் இருக்க மாட்டேன். ஓகே. நீங்கள் என்ன மூணு ஆகு. அவன் என் பாய் ஃப்ரெண்ட் எப்படி பார்த்துக்கணும் எனக்கு தெரியும் சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. எது கேட்குற. ஹான்ஷிக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. உன்னை பார்த்தா இப்போ அவன் என்ன மறந்துட்டான் கேட்குறாங்க. ஆமாம் அவனை மறந்துட்டான். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஹான்ஷிக்கு பார்க்குறாங்க. நான் அவனை எவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன் தெரியுமா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நீ அதோட அவன் ஹர்ட் பண்ணியிருக்க. ஓகேவா சொல்கிறாங்க. உங்ககிட்ட இருந்தாலும் டிப்ரெஷனை ஃபீல் பண்ணியிருக்கான். எந்த ஒரு பாய் ஃப்ரெண்டுக்கிட்டையும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது. நீ அப்படி தான் ஃபீல் பண்ண வச்சிருக்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. ஹான்ஷிக்கு அவ்வளோ கோவம் வருது. எங்கள் பாரு இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நான் வந்து உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் சொல்லிட்டாங்க. கம்ப்ளைண்ட் ஆமாம் உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் சொல்லிட்டாங்க. ஹான்ஷிக்கு கோவம் வந்துட்டு இப்போ அவரை படுக்க போய் காலையில் போயிடுறாரு அங்கேருந்து. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்து ஜிம்மி பார்க்குறாங்க. ஜிம்மி எதுவுமே சொல்ல முடியாது. ஹெட் டவுன் பண்ணி உட்காந்துருக்காங்க. ஜங்கு பார்க்குற என்னாச்சு எப்படி கேட்குறாங்க. ஜிம்மி தான் சாரி ஜங்குக்கு சொல்கிறாங்க. உனக்கு ஹான்ஷிக்கு தெரியுமா சொல்லி ஜிம்மி கேட்குறாங்க. அவன் எனக்கு கசின் சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. கசின் சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு பிடிச்சதான் பண்ணுவான். எப்போவுமே அவங்க அப்பா அம்மா கூட சண்டை போடுவான். அவன் சொல்கிறத மற்றவங்க கேட்கணும்னு நினைப்பான். அவங்க சொல்கிறத அவன் கேட்க மாட்டான். அவனை சூஸ் பண்ணால் அதான் அவங்க வாங்கணும். அவங்க அப்பா அம்மா சூஸ் பண்ணால் வாங்க மாட்டான். அவன் எப்போவுமே அப்படி தான் ஸ்கூலு காலேஜ் இடத்த அப்படி தான் இருந்தான் சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. சாரி சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியாதுங்க பாடாமா. நீ அவன் லவ் பண்ணது பாஸ்ட். ஓகே ப்ரெசென்ட்டில் நான் இருக்கேன். நான் அப்போல்லாம் நினைக்கல. ஓகேவா. எனக்கு என்ன ஒரு வருத்தனா அவனை ஸ்டார்டிங்கில் பார்த்தாலே கண்டுபிடிப்பாங்க எல்லாருமே ஒரு ரகட் பையன் சொல்லிட்டு. நீ எப்படி அவன் லவ் பண்ண கேட்குறாங்க. இல்லை ஸ்டார்டிங்கில் என்கிட்ட பேசும்போது ரொம்ப சாஃப்டாக தான் பேசணும். அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் அவனை பற்றி பேசாத எனக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்குது சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே போய் ஜிம்மில் ஜங்கோட சீக்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. எதுக்கு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு பாசிட்டிவாக ஃபீல் பண்ண வேணாம். ஓகேவா. நீங்கள் தான் எனக்கு நான் தான் உங்களுக்கு நம்ம லைஃப்பில் வேறு யாரும் வர முடியாது. ஓகே சொல்லி சொல்கிறாங்க. நான் உங்ககிட்ட ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் பக்கத்தில் இருந்தாலும் லாங்கில் இருந்தாலும் நான் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் சொல்லி ஜிம்மி சொல்கிறாங்க. ஜங்கு அது ஹாப்பியாக கேட்கறதுக்கு நிஜமாக சொல்கிறாங்க. நிஜமாக நீங்கள் இப்போ என் லைஃப்லேயும் ஃபஸ்ட்டு வரையும் எனக்கு தோணுது சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. சம்டைம்ஸ் எனக்கு ஃபஸ்ட் லவ் சக்ஸஸ் ஆகுது. ஆனால் அதோட பெட்டராக செகண்ட் லவ் வரும். ஓகேவா. அது மாதிரி தான் உனக்கு செகண்ட் லவ்னா உனக்கு பெட்டராக இருக்கும் சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அது நீங்கள் சொல்லி தான் தெரியணும்னே இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. ஜங்கு ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மி பார்க்குறாங்க. இந்த டைமில் எப்படி சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஒரு ஃபீல் பண்ணேன். நான் மிஸ் பண்ணேன். சரி ஓகே உன்னை மிஸ் பண்ணுறதால பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த டைமில் நான் எதிர்பார்க்கவே இல்லை சொல்லிட்டு நான் ஃபிலிக்ஸ் ஃபோன் பண்ணேன். எங்கே இருக்கா சொல்லிட்டு அவன் சொன்னால் வெளில போயிருக்கோம். ஜிம்மி மட்டும் தான் வீட்டில் தனியாக இருக்கான்னு சொன்னால் அதனால உடனே வந்தா சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்மினும் கரெக்டான டைம் கொடுத்து தேங்க்யூ ஜங்கா சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நீ அந்தளவுக்கு ஃபைட் பண்ணுறல எனக்கு அதுவே போதும்னா நீ வந்து பயந்த ஒரு பையனாக இல்லை கொஞ்சம் போல்டாக இருக்கல எனக்கு அது போதும் சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. நம்ம தானே சர்வ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. ஆமாம் அது கரெக்டு தான். நான் பக்கத்தில் இருந்தாலும் ஓகே இல்லை நீ எதுவும் சர்வ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. சொல்லி ஜிம்மி சொல்கிறாங்க. ஜங்க் ஹாப்பியாக இருக்கு. பயப்படாத இனிமேல் நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக உனக்கு ஃபாரின் போய்டுவோம் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. பயப்படா சொல்கிறாங்க. சரி ஜிம்மி ஓகே சொல்கிறாங்க. ஃபைனலாக இவங்க லைஃப் ரொம்ப அழகாக ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கா. இப்போ 1 வீக் ஆஃப்டர் நம்ம ஜிம்மின்னு ஜங்குக்கு ஜோன்ஜுனா
அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரே இடத்துல இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு நர்வஸாக இருக்குது. ஜங்க் பார்க்குறாங்க, நர்வஸ் ஆகாது சொல்கிறாங்க. இல்லை ஜங்க்கா நாமினேட்டட் ஆகிட்டோம், அவார்ட் கிடைக்குமே நான் கேட்குறாங்க. ஏன் உனக்கு நம்பிக்கை இல்லையா சொல்கிறாங்க. இல்லை என்னை விட பெஸ்ட்டு ரைட்டர்லாம் அங்கே இருக்காங்களே சொல்கிறாங்க. அப்படி கிடையாது, கண்டிப்பாக உனக்கு அவார்டு கிடைக்கும் நான் நம்புறேன் சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க, எனக்கு அவார்டு கிடைக்குதோ இல்லையோ நீங்கள் என் கூட இருக்கீங்களா, எனக்கு அதுவே போதும் சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க, உன்னோட ஒர்க்குக்காக நீ வெயில் மழை சொல்லிட்டு எங்கே வேணாலும் அலைஞ்சிட்டே இருக்க, பார்த்துட்டு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க, கண்டிப்பாக உனக்கு ஒரு பெஸ்ட் அவார்டு கிடைக்கும் ஓகேவா சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க, இப்போ யோசிச்சுருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பார்வையில். ஜங்க் எவ்வளோ ஹாப்பியாக பார்த்துக்கிறாங்க, எவ்வளோ ஒரு பாய் ஃப்ரெண்டாக ஒரு பெஸ்ட்டு பாய் ஃப்ரெண்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிமினுக்கு ஒரு அவார்டுமே இப்போ ஜிமினுமே வந்துட்டு வெயிட் பண்ணிருக்காரு. இப்போ ஜிமின் நேம் அங்கே வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி பெஸ்ட்டு ரைட்டர் பார் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஆமாம் ஒரு பெஸ்ட்டு ஆர்டிக்கல் ரைட்டர் அப்படி சொல்கிறாங்க, ஒரு பெஸ்ட் ஜேர்னலிஸ்ட் அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு டேஸே வந்துடுது, ஒரு பெஸ்ட் மேன், அவர் ரொம்ப பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன், அவருடைய கையால் தான் இந்த அவார்டு கொடுக்குறாங்க. அதுவும் அவர் ஒரு ரைட்டர் தான், அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் வாங்க பார் ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் போகிறாங்க, மேலே போயிட்டு பார்க்குறாங்க. ஜங்க் இங்கேருந்து பார்த்துட்டு இருக்காரு. அவர் கண்ணில் அப்படி ஒரு ஹாப்பினஸ், தன்னோட பாய் ஃப்ரெண்டு ஒரு அவார்டு வாங்குறாங்கன்ட்டு அதை பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு. ஜிமினுக்கு எழுந்து பார்க்குறாங்க. ஜங்க் வந்து தம்சம் காமிக்கிறாங்க, அப்படி சொல்லிட்டு சூப்பராக காமிக்கிறாரு. இப்போ ஜிமின் வந்து அவார்டை வாங்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிமின் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க, ஸ்பீச் கொடுத்துருக்கே வராங்க. அவர் அவார்டை வாங்கிட்டு டேரெக்டாக போயிட்டு ஜங்க் கிட்ட போகிறாங்க. ஜங்க் வந்து எழுந்துக்கா பின்னாடி போய் நின்றுட்டுருக்காங்க, சீட்டில் உட்காரல, அவர் எழுந்து போய் நின்றுருக்காரு. ஜிமின் போய்ட்டு ஜங்க் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்கிறான், யாரை பார்த்துட்டு பிக்கர் எடுத்துருவாங்க சொல்லிட்டு இப்போ கவனிச்சிட்டு பார்க்குறாங்க. அப்படி வந்து மறைச்சிக்கிறாரு. இப்போ ஜங்க் வந்து ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணுறப்ப அழறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, ஜங்க் பார்க்குறேன், ஜிமின் பாருமா என்ன அப்படி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப பெரிய அவார்டு அவருக்கு இருக்குது. இது வரைக்கும் அவர் வாங்கினது சாதாரண அவார்டு தான், இதை ரொம்ப பெரிய அவார்டு. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கோக்கு சொல்கிறாங்க லவ் யூ ஜங்கோக்கு சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க, லவ் யூ ஜங்கோக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, லவ் யூ டூடா அங்கே பாரு எதுக்கு அழகா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. திரும்ப அந்த அவார்டு வாங்கினதை விட நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணீங்க, உண்மையாகவே எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் தான் நாமினேட் பண்ண சொன்னீங்க, இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் தான் கிரியேட் பண்ணி கொடுத்தீங்க சொல்கிறாங்க. நான் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தேன், ஆனால் அந்த அவார்டு உன்னோட ஹார்ட் ஒர்க்காக கிடைச்சது ஓகேவா, இதில் என்னோட பங்கு எதுவும் இல்லை சொல்கிறாங்க. இருந்தாலும் சொல்கிறாங்க ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, தேங்க்யூ ஜங்க் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, என் லைஃப்பில் வந்ததுக்கு சொல்கிறாங்க. லவ் யூ ஸோ மச். ஜிம்முக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்க்கு செம்ம ஹாப்பியாக இருக்கிறான். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஜங்க் ஜிம்முக்கு அவ்வளோ சொல்கிறாங்க. அப்புறம் அவர் அவார்டு வாங்கியிருக்காரு, ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, அங்கே யாருக்கான கூட பார்க்கலன்னா யாரும் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணல, இருந்தாலும் அது ஒரு க்ரௌடான ஒரு பிளேஸ் தான். ஜங்குடைய ஃபேஸ் அப்படி கட் பண்ணி அப்படி கிஸ் பண்ணுறாரு. ஜிம்முக்கு ஜங்க் அப்படி ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. ஜங்க் அப்படி அவ்வளோ சாஃப்டாக அப்படி கிஸ் பண்ணிட்டுருக்காரு. ஜங்க்கும் அப்படி ஒரு கடத்துக்கு ரியாலிட்டிக்கு வந்துட்டு பேக் கிஸ் பண்ணுறாங்க. ரெண்டு பேர் டீப்பாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த கிஸ் கூட அவங்க ஃபர்ஸ்ட் கிஸ் தான், ரொம்ப மெமரியான ஒரு டே இல்லையா. ஜிமின் பார்க்குறாங்க, கிஸ் பிரேக் பண்ணிட்டு லவ் யூ சொல்கிறாங்க, லவ் யூ டூடா சொல்லிட்டு ஹாப்பியாக சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி. இந்த அவார்டை விட இந்த ஒரு அவார்டு, இந்த பர்சன் கூட இருக்காங்க தான், நான் எவ்வளோ அவார்டு வாங்கினாலும் எனக்கு நீங்கள் என் கூட இருக்கீங்களா, இதுதான் எனக்கு பெரிய அவார்டு சொல்லி ஜிமின் தான் ஜங்க் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. ஆமாம் எனக்கு உங்களை நினைக்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு, அவ்வளோ ப்ரௌடாக இருக்குது சொல்லி ஜிமின் ஜங்க் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீ இவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ணுறியா. ஆமாம் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் சொன்னீங்க ட்ரை பண்ணி பார்த்து சொல்லிட்டு உங்களை லைஃப் லாங் நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன், ட்ரை பண்ணி மட்டும் வாங்க மாட்டேன், என் கூட எனக்குள்ளேயே வச்சுப்போம் சார் ஜிமின் சொல்லிட்டாங்க. ஜங்க் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவருக்கு அவ்வளோ அந்த ஹாப்பினஸ் வெளியே சொல்லவே முடியல. இப்போ ஜங்க்கு போய்ட்டு ஜிமினை கிஸ் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் பேக் கிஸ் பண்ணுறாங்க, டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க, கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமினுக்கு ஜிமின் பார்க்குறாங்க. சரி ஓகே செட் ஆகும், ஃபேஸில் வெயிட் பண்ணிக்கிறாங்க. வாங்க உங்களுக்கு அவார்டு வாங்கலாம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, இல்லைடா சொல்கிறாங்க. வாங்க உங்களுக்கு அவார்டு கொடுப்பாங்களா சார். ஜிம் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கான ஒரு பெஸ்ட் பிஸ்னஸ் மேன் ஆஃப் தி இயர் சொல்லிட்டு அவார்டும் கிடைக்கிது. ஒரே ஸ்டேஜில் அவங்க ரெண்டு பேர் அவார்டு வாங்கியிருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் தனித்தனியாக வாங்கியிருப்பாங்க. அவ்வளோதான். ஜங்க்கும் அந்த அவார்டு வாங்கியிருக்காங்க. ஜங்க்கும் நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க. இந்த எனக்கு ஜிமின் அவார்டு வாங்கினதா ரொம்ப ஹாப்பி. ஃபைனல் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஜிமின் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அப்படி டேஸ்ட் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜிமின் அவங்க அம்மா கிட்ட ஒரு க்ளூ மட்டும் கொடுத்துருக்காரு, ஒரு பர்சனை பிடிச்சிருக்க மட்டும் சொல்லிட்டாரு. ஆனால் அவங்க